வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. ராசிலட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். நம்ம சேனல் 8 லட்சத்தை ரீச் ஆயிடுச்சு சார். வாழ்த்துக்கள். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இவ்வளோ கஷ்டத்துக்கெல்லாம் நடுவில் திருப்பி சேனல் நடத்துறதுக்கான காரணம் நேயர்கள் நமக்கு அளிக்கக்கூடிய இந்த ஆதரவு தான். பழைய சேனல்லாம் தொடச்சி போட்டுட்டாங்க. அதில் 3 லட்சம் இருந்துச்சப்பா. எவ்வளோ இருந்துச்சு? 5 லட்சத்தி சொச்சம் இருந்துச்சு. நீ பாருங்கள், 8.5 அடைஞ்சிட்டோம். ஒரு வருட காலம், சரியாக ஒரு வருட காலம். இதில் 2 அரெஸ்ட்டு, ஒரு 60 நாள் கிட்டத்தட்ட ஆப்சண்ட்டு. அதை மீறியும் இந்த மாதிரி வந்திருக்கோம். 300வது நிகழ்ச்சியை நெருங்கி கொண்டிருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அண்ட் கேமராவில் தோன்றக்கூடிய நிதிஷ், மாலதி, சவுக்கு மட்டும் காரணம் அல்ல. ஏன்னா அத்தனை பேரும் இந்த உழைப்பு, ஏன்னா ஒரு பேசுகிறோன்றதுனால நம்ம மட்டும் இது பண்ணல, இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ரொம்ப இந்த வீட்டில் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கின பிறகு கூட அந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப நேர்த்தியாக இருக்குதுன்னு நிறைய பேர் போட்டிருந்தது. எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு அரை குறையாக ஒரு அரங்கத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக நம்ம பசங்க பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த டீமோட உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த 8.5 லட்சம் சந்தாதாரர்கள். அதனால் 8 லட்சம் வந்துருச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணாமல் விட்றாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபயத்திர விவகாரத்தில் அரோகரா சொல்லுங்கள். முருகனுக்கு அரோகரா. அந்த விவகாரத்தில் திமுக அரசு தொடர்ந்து எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. நேற்று முதலமைச்சர் அவர்கள் திண்டுக்கல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு காரில் வந்துருக்காரு. முருகன் வேலை எடுத்து குத்திட்டாரா? வேலை எடுத்துலாம் குத்தல சார். திருப்பரங்குன்ற எல்லையில் வந்துருக்காராம். கார் டயர் வெடிச்சிச்சு சார். அந்நியாருக்கு தெரியும் இதோட விளைவு என்னன்றது. இவரும் திருட்டுத்தனமாக சாமி கும்பிடுவார். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் இவர் நினைப்பார். அந்நியாருக்கு இதோட சகுனம் தெரியும். இங்கே எத்தனை சாமியை கும்பிட்டாலும் சரி, நீங்கள் பலர் கடவுள் இருக்கிறது என்று நம்புவதில்லை, நீங்கள் நம்புறீங்க கடவுளை. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு ஊர் பணத்தை அடித்து உலையில் போட்டு ஊரில் இருக்கிற தாய்மார்களோட வயிற்றறிச்சலெல்லாம் கொட்டிக்கிட்டு இந்த துப்புரவு தொழிலாளிங்க சாக்கடையிலெல்லாம் இறங்கி போராடுறாங்களே, அவர்கள் விடும் சாபம் உங்கள் குடும்பத்தை சும்மா விட்டு விடுமா? அதோட அறிகுறி தான் இந்த பாரு. அது டயர்லாம் வெடிக்கல. அவர் ஏரியாவுக்குள்ளே வந்தோடனே முருகன் வேலை எடுத்து சரக்குன்னு டயரில் விட்டுருக்காரு. அதுதான் சார். வேறு எந்த ஏரியாவில் நடந்திருந்தா கூட பரவாயில்ல சார். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஒரு மலை மேலே தீபம் கொளுத்துறத பொணத்தை எரிக்கிறதோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க. எவ்வளோ எகத்தாலும் உங்களுக்கு. முதலமைச்சர் அப்படின்றதுனால டயர்லாம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது புரோட்டோகால் என்ன பண்ணாலும் முருகன் வேலுக்கு முன்னாடி எந்த மிச்சலின் டயர் போட்டால் கூட தாங்காதுமா. என்னம்மா பேசுனுக்கிறீங்க? முருகன் வேலு என்ன சாதாரண வேலைம்மா? அது ஏன் சார் திருப்பரங்குன்றத்துலயே ஏரியாவுக்கு வரல, என்னையே கலாச்சிட்டு சார் அந்த வேலை எடுத்து அந்த கார் டயர்ல குத்துனா டயரை கலந்து கீழே விழுந்துடும். அவ்வளோ பவரானது. சாதாரண வேலை. நீ என்ன புது டயர், எம்ஆர்எஃப், மிச்சலின் எத்தனை டயர் இருந்தானா இன்னும் ஒரு 5 டயர் கூட சேர்த்து போட்டுக்கோ. குத்துவார் முருகன், தெரியுதா? இதுதான் முருகன் ஆரம்பத்தில் காட்டுற ஒரு சகுனா இண்டிகேஷனு. இந்நேரம் அண்ணி யாகத்தெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்களா சார்? ஊரில் இருக்க அம்புட்டு ஜோசியக்காரன் இன்னைக்கு சித்தரஞ்சன் தான் இருப்பான். இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கு தான் பயம் அதிகம் இருக்கும். லொடுக்குன்னு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறவங்களை நீ கவனித்து பார்த்தோன்னா ஊருப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாங்க. 45 லட்ச ரூபாயை எனது அருமை நண்பர் நேரு எதுக்கு கொண்டு போய் இன்னொருத்தர் பேரில் கொண்டு போய் ஏழுகுண்டில் வாடாட்ட எதுக்கு கொடுக்குறாரு? டாமியை பார்த்த அச்சம் இல்லையா? அதனால தான் இவங்க அண்ணின அம்புட்டு ஜோசியக்காரனே வர வச்சுருப்பாங்க. மகன் செய்ய வாங்கினா போன வாட்டி 21 இதே மாதிரி புருஷன் முதலமைச்சர் ஆகிறத பார்த்து கண்ணீர் விட்ட மாதிரி மகன் முதலமைச்சர் ஆகிறத பார்த்தும் கண்ணீர் விடணுட்டுலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு ஊருப்பட்ட ஜோசிக்காரனை வர வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஜோசிக்காரனை வர வைங்க. வேலுக்கு முன்னாடி பவர் இல்லையா? எதுக்கு முன்னாடியும் பவர் இல்லை. ஏம்மா நீங்கள் சாமியை நம்புறீங்க. நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் மீறி இவ்வளவு ஏழை மக்களின் சாபத்தை மீறி சாமி எப்படிமா உங்களை காப்பாற்றும் சொல்லுங்கள்? இப்போ அந்த ஜோசியக்காரங்க திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுறது தாங்க இதுக்கு பரிகாரமே அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ரகசியமாக சேகர்பாபு கூட்டின்னு போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்துடுவாங்க. கூச்சமே கிடையாது இந்த குடும்பத்துக்கு. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. வர்ற ஜோசியக்காரனமும் இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்களுக்கு தங்கத்தில் ஒரு காப்பு, ஜோசியம் சொல்கிறவனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை கிளிக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி தர மாதிரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதை சொல்லி வர்றவன் பூரா அட்டை போட்டு போவோம். செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் 100 விமர்சனம் சொல்லுங்கள் பிஜேபி கிட்ட. இந்த கொள்ளையடிச்ச படத்தை உங்களுக்கு செலவு பண்ண விட மாட்டேங்க. அம்மையார் சசிகலா அவர்களை, அந்த குடும்பத்தை இப்படி இவங்க லாக் பண்ணிகிட்டு இருக்க காரணம் கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே வெளிநாட்டில் மாட்டிகிட்டு இருக்குது. ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகரிடம் பேசும்போது சொன்னார், அது நாட்டோட பணம் சார், விடவே மாட்டோம் சார், அது நம்ம நாட்டோட பணம் சார், கொண்டு போய் நீங்கள் பதுக்கி வைக்கிறீங்க, ஒரு நாள் விட மாட்டோம், அது எடுக்கவே முடியாது. இங்கே என்னென்ன விமர்சனம் பண்ணால் இன்னும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது பிஜேபி மீது.
விட மாட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டின கோவம், ஒரு குடும்பம் உட்காந்துக்கிட்டு என்னென்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் தாண்டி பண்ணுறது இல்லாமல் நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த சனாதன தர்மத்தை நேற்றைக்கு முன்தினம் பியூஷ் கோயல் டெல்லியில் வச்சார் பார்த்தீங்களா ப்ரெஸ் மீட்டை. எங்கள் இந்த டேட்டை சொல்லி உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை இழிவாக மிகவும் கேவலமாக பேசி எங்கள் மனதுகளை புண்படுத்தி விட்டார். மறக்கிறாங்களே பற்றி அதை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சனாதனத்தை டெங்குவோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதை சொல்கிறாங்க அவங்க. அப்போது ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதிதீவிர கடவுள் பக்தர்கள் இல்லையா, ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. அவன் நம்புகிற ஒரு விஷயத்தை நீங்கள் டெங்கு கூட ஒப்பிட்டு பேசுகிறீங்க. அந்த ஹேர்ட்டு அவனை தாங்கிக்குவான். அவன் கையில் இன்றைக்கி அவங்ககிட்ட பவர் இருக்குது. நான் நம்புகிற ஒரு விஷயத்தை இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்களே. என்னென்னா எந்த மதத்தையும் பேசாதீங்க, பேச வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கான விஷயங்களை பேசுன்னா சனாதனத்தை போய் நோண்டி நிற்குது. இந்த திருமாவளவன் எல்லா மதங்களும் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு போங்க, இல்லை எல்லா மதமும் மோசம்னு சொல்லிட்டு போங்க. இதுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, அங்கே அமைதி நிலவும். சர்ச்சுக்கு போங்க, அங்கே கூம்பு இருக்கும். இந்து கோயிலுக்கு போங்க, அசிங்கசிங்கமாஸ் பொம்மை இருக்கும். பேசியிருக்காரு இல்லையாப்பா? ஏன் இது, ஏன் போய் அவனை சொறீறீங்க? அப்போது அவங்க இதை மட்டும் வச்சு தான் வியாபாரமே பிஜேபிக்கு. இன்னொன்று நம்புகிறாங்க உள்ளபடியே. அதை ஹேர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சும்மா விடுவாங்கள ஒன்று ஒன்றா நடக்குதா? தம்பி என்ன சார் இங்கே டிசம்பர் 2வது வாரம் 3வது வாரம்னு சொல்லுவீங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு 4 நாள் முன்னாடி கூட வருத்தப்பட்டா. அப்படி நடக்குதா? நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் 2 பேரும் கேட்குறீங்க, என்ன தைரியம் சார் உங்களுக்கு, நீங்கள் இது ஜெய்காதுன்னு சொல்லின்னு இருக்கிறீங்க. என்ன சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டுருக்கீங்கல்ல, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா? வர்றேன். முருகன் பவரை குறைச்சி மதிப்பிடாதப்பா. அது தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியும் சார். டயருக்கு குத்துனப்பவே தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்கும் சார். நேற்று சென்னை ஹைகோர்ட்டில் ஆடலி வழக்கு வந்துருந்துச்சு. நேற்று நீங்களும் மனுதாரராக போய் இணைஞ்சிருந்தீங்க. என்ன சார் நடந்துச்சு? வழக்கை அந்த ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் இந்த ஆடலி மேட்டரை ஒழிச்சே தீரணுன்ட்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பேஷனேட்டாக ஜட்ஜஸ் இருக்கணுன்ட்டு நான் விருப்பப்படுறேன். அவர் ஒருத்தர் தான் இந்த ஆடலி மேட்டரை விட்டாமல் பிடிச்சி சொல்லுகிறது. இந்த வழக்கு வந்ததே ஒரு சுவையான வழக்கு. ஒருத்தர் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு இது மாதிரி ஆபத்துக்கு பத்துன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு சரிங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. பாதுகாப்பே கொடுக்கல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? கோர்ட்டு ஆர்டர் போட்டுருக்கு, ஏன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்டோம். சார் ஆள் பற்றாக்குறை சார். அப்போது உங்களுக்கு கோர்ட்டு உத்தரவு போட்டு பாதுகாப்பு கொடுனா இதுக்கு உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை, அதிகாரி வீட்டில் வேலை செய்யறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படின்னோடனே டிஜிபி சார் ஒரு ஆடலி கூட இல்லை சார் அப்படின்னு அஃபிடேவிட் போடுறாரு. கோர்ட்டு முந்தா நாள் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆடலி இருக்குது. கோயம்புத்தூரில், அதாவது வேலூரோ கடலூர் மாவட்டத்திலிருந்து, கடலூர் என்று நினைக்கிறேன், கடலூர் மாவட்டத்திலிருந்து மாறுதலாகி கோயம்புத்தூருக்கு போனவர் கடலூர் மாவட்டத்து காவல்துறையினரை ஆடலியாக வீட்டில் இருந்தவங்களா அப்படியே கூட்டின்னு கோயம்புத்தூர் போயிட்டாராம். அது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி தானே அந்த டிஜிபி அவர்கள் அபய்குமார் சிங்கே ஆடலியை ஃபுல்லாக ரிட்டர்ன் வாங்கினாரு அப்படின்னு கோர்ட்டில் இந்த கேஸ் வருதுன்னு உருட்டியிருக்காங்க. கோர்ட்டில் இந்த மாதிரி மேட்ரு, அதுவும் எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்களிடம் இது போன்ற வழக்கு வருகிறது என்றால் உடனே இந்த மாதிரி ஒன்று போட்டு சார் ஒழிஞ்சிச்சு ஆடல் இல்லைன்னு அவர் நான் நம்ப மாட்டேன், ஏமாத்துறேன் என்று சொல்லிவிட்டார். அதில் நான் இடையிட்டு மனுதாரராக சேர்ந்திருந்தேன். அரசு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்களே நேற்று ஆஜராயிருக்கார். எப்படிலாம் உருட்டுறாங்க பாருங்கள். அவர் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் PS ராமன். பெரிய பெரிய விஷயங்கள் ஐயோ இது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவார். ஸோ திரு ராமன் அவர்கள் ஏங்க இல்லைங்க ஆடல் மேட்டர்லாம் இருக்குது, இன்னும் ஆடலி நீங்கள் இந்த மாதிரி கோர்ட்டை போய் சொல்லலாமா அப்படின்ட்டு ஜட்ஜி நேரடியாக கேட்டுருவோம். பாருங்கள் மை லார்ட், எனக்கு பாதுகாப்பு அதிகாரி கொடுத்துருக்காங்க, நான் எதாவது கடைக்கண்ணிக்கு ஷாப்பிங்க்கு இங்கே போனேன்னா அவர் பையை தூக்குவார். நான் வேண்டாம், ஏன் உனக்கு வேலை எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான், நீ ஏன் பையை தூக்குற அப்படின்ட்டு கேட்டால் கூட அவர்கள் மறுத்து விட்டு என் பையை தூக்குகிறார்கள். அதுபோல தான் இதுவான். அருண் வீட்டில் 6 நியாயம் மேய்க்கிறதும் உனக்கு பையை தூக்குறதும் ஒன்றா? அருட்தந்தை வீட்டுக்கு மதுரையிலேருந்து உறவின் முறை கடையிலேருந்து சோஃபா செட்டை அரசு வாகனத்தில் கொண்டு 10 பேர் இறக்கிட்டு இருக்காங்க, அது பையை தூக்குறதும் ஒன்றா? 500 பேர் இருக்காங்க டைஷாவில் மட்டும். நான் கடந்த ஜூலை மாதத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தேன். இது ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் ஆர்டர். அதாவது என்ன ஆர்டர் அவர் போட்டுட்டாருன்னா, ஆடலி விவகாரம் இருப்பதாக யாருக்காவது தெரிய வந்தால் பொதுமக்களில் யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு, புகார் அப்படி வந்தால் டிஜிபி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். நான் ஜூலை மாதம் புகார் அனுப்பிச்சோன்னா அந்த மாதம் தான் திரு சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகிறாரு. வழக்கமாக எந்த புகார் அனுப்பிச்சாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இடி அனுப்பிச்ச புகாரே குப்பையில் போட்டாங்க. இதுக்கெல்லாமா நடவடிக்கை எடுப்பாங்க? நான் அனுப்பிட்டேன். எஸ்எம் சுப்பிரமணியம் உத்தரவு போட்டிருக்காரு. என்ன அனுப்பியிருந்தேன் அதில், நான் டைஷாவில் 500 போலீஸ்காரங்களுக்கு குறையாமல் வேலை செய்கிறாங்க. டைஷாவில் உயர் அதிகாரிகள் அங்கே கூடியிருக்கிறார்கள். டைஷா வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியை வாங்கி பார்த்தீங்கன்னா ஏட்டையாலாம் நாய் மேய்ச்சின்னு இருக்கிற ஆதாரம் அதில் இருக்குது. அப்புறம் போலீஸில் எல்லாருக்கும் சியூஜின்னு இந்த யூசர் குரூப்பு நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போலீஸ் கான்ஸ்டபிள் முதல் டிஜிபி வரை சியூஜி நம்பர் வைத்திருக்கிறார்கள்.
அந்த சியூஜி நம்பரோட டவர் லொக்கேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 500 போலீஸ்காரங்க டைஷாலே இருக்கிறாங்க. டைஷாலே என்ன புலனாய்வு செய்கிறார்கள் என்று எடுத்து பாருங்கள் என்று ஒரு புகாரை அளித்தேன். மாட்டிக்கிட்டாங்க. சிசிடிவி எடுத்தால் தெரிஞ்சிடும்ல. நான் தான் நாய் மேய்க்கிற போட்டோலாம் நான் போட்டிருந்தேன். நான் சங்கர் ஜுவல் என்ன பண்ணுறாருன்னா சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு அனுப்பிச்சி விட்டார். நானே எனக்கு ஆச்சரியம், என்ன இது நம்ம எந்த புகார் அனுப்பிச்சாலும் தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க, இது என்ன இப்படி சிபிசிஐடி விசாரணைக்கெலாம் அனுப்புகிறாங்களேன்னு பார்த்தா ஜட்ஜ் ஆர்டர் இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்காக புகார் வந்தால் நீங்கள் விசாரிக்கணும்னு ஆர்டர் இருக்கா, சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சி விட்டார். சிபிசிஐடியில் டிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் திரு வெங்கட்ராமன் நினைக்கிறேன் அழைத்து, உங்கள்கிட்ட சிசிடிவி எல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்களே, சிசிடிவி இருக்கா உங்கள்கிட்ட? சார் என்கிட்ட சிசிடிவி இருக்குது இல்லைன்றதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் வாங்குங்க. அந்த டைஷா அசோசியேஷன் ஒரு ரிஜிஸ்டர்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சிசிடிவியை பத்திரமா வச்சுருக்கணும்னு அங்கே இருக்குது. ஏன்னா எல்லாம் பெரிய அதிகாரின்றதுனால சிசிடிவி அழிக்கவே கூடாதுன்ட்டுலாம் ரூல் வச்சுருக்காங்க. வாங்கி பாருங்கள். இல்லை நாங்கள் வாங்குகிறோம், உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னாரு. என்கிட்ட இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன் சார். நீங்கள் வாங்குங்க சார், போலீஸ் தானே நீங்கள், வாங்குங்க. இல்லை அது தவிர வேறு ஏதாவது இருந்தால் நான் எழுதிருக்கேனே, டவர் லொகேஷன் எடுத்து பாருங்கள், சிவிஜி நம்பர் வச்சுருக்கீங்களா, டவர் லொகேஷன் எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு என்ன பயம்னா இவன்ட்ட சிசிடிவி வந்து எடுத்து வெளில விட்டுருவானு பயம். ஜூலை மாதம் அனுப்பின புகாரை நீங்கள் என்ன விசாரிச்சிட்டிங்களா? இன்றைக்கி 500 பேர் இருக்கான் டைஷாவில். அதுக்கு தான் இடையீட்டு மனுவாக சேர்த்தேன். இவர் நம்ம பிஎஸ் ராமன் அந்த பிஎஸ்ஓ பைய தூக்குற கதையெல்லாம் சொல்லி உருட்டி அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவரோட மூடு தெரிஞ்சிருச்சு, இவர் ஏதோ வேலையை பார்த்து விட போகிறாரு அப்படின்னு சொல்லி, மிலாண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உடனடியாக கமிட்டி ஒன்று போடுறோம், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கு எஸ்பி தலைவராக இருப்பார்னு சொன்ன உடனே ஜட்ஜு, எஸ்பி வீட்லேயே 10 ஆடலே இருக்காண்டா, ஏன்டா மற்ற எந்த துறையிலும் இது இல்லை. தலைமைச் செயலாளர் வீட்டில் ஆடல் இல்லை, உள்துறை செயலாளர் வீட்டில் ஆடல் இல்லை, டிஜிபி அவர்கள் வெங்கட்ராமன் வீட்டிலே ஆடல் இல்லை. வெங்கட்ராமன் சூப்பராக சொன்னாங்க. ஒரு இஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபல். கலெக்டர் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க, இதற்கென்று இருப்பவர்கள் இருப்பார்கள். இந்த வேலைக்கு அதாவது 8வது படித்தவன் இந்த மாதிரி ஓஏவாக வருவாங்க, அவங்கள இருப்பாங்க. இன்னொன்று, மாதம் உங்களுக்கு 12,000 ரூபாய் வீட்டில் வேலைக்காரனை வச்சுக்கிறதுக்குன்னு கொடுக்குறாங்க. வீட்டில் பாத்திரம் கழுவுற பொம்பளைக்கிட்ட இந்த வவுச்சரில் கையெழுத்து போடுமானா அந்த 12,000 ரூபாயும் வாங்கிக்கிறாங்கப்பா, தெரியுமா? வாங்கிக்கிட்டு 5 கான்ஸ்டபிள். ஸோ நீதிபதி அவர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இது இல்லை, போலீஸில் தான் இது நடக்குதுன்னு சொன்னால் நீ எஸ்பிஐ தலைமையில் கமிட்டி போடுறேன்ற உடனே அவர் சார் கலெக்டர் போட்டுடலாங்க. அப்போ கலெக்டர் தலைமை நல்ல ஆர்டர் இருக்குது பாருங்கள். அது ஜுடிஷியரி என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆடலிகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு கமிட்டி கலெக்டர் தலைமையில் உருவாக்க வேண்டும். அந்த கமிட்டி எங்கெங்கெல்லாம் ஆடலி இருக்காங்கன்னு புகார்கள் வந்தால் விசாரித்து உள்துறை செயலாளருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோட உடல ஜட்ஜு இந்த கமிட்டி எல்லாம் நியமிச்சுட்டு அந்த கமிட்டி விசாரித்து 2 வாரத்தில் அறிக்கை கொடுக்கணும்னு 2 வாரம் தள்ளி வச்சிருக்காரு. அப்போ போய் உள்ளே புந்துப்பேன் நான், என் புகார் இருக்குது பாருங்கள், கொடுத்தேன் விசாரிக்கவே இல்லைங்க, கேளுங்க என்னன்னு கேளுங்க ஐயா அப்படின்ட்டு அப்போ போவேன். அவரும் விட மாட்டார், நானும் விட மாட்டேன். எனக்கு என்னென்னா, கான்ஸ்டபிளுக்கு பிள்ளைங்க இல்லை, மனுஷன் தானே அவன், அவனுக்கு மனைவி இருக்குல்ல, குடும்பம் இருக்குல்ல, அவனுக்கு பிள்ளைங்க இல்லை, அவன் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறான்? உங்கள் பிள்ளைங்களை மட்டும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு குளிப்பாட்டி விடுறதுக்கு எதுக்கு கான்ஸ்டபிள்? உங்களுக்கு மட்டும் காய்கறி வாங்கி தரதுக்கு எதுக்கு கான்ஸ்டபிள்? நான் கேட்குறேன், 6 நாய் எதுக்கே அவங்களுக்கு? நீ வலை அதிகாரி வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வலை, அப்படி போய் ஒன்றும் நீங்கள் எங்கே கிழிக்கிறது இல்லை, கட்ட பஞ்சாயத்து பண்ணி வலைங்க உட்காந்து 2 ஃப்ளாட்டு, கீழ்த்தளத்தில் 1 மேல் தளத்தில் 1, இங்கிட்டு 3 நாய் அங்கிட்டு 3 நாய், 6 நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கு 6 ஏட்டையா? எங்கேயாவது நடக்குமா உலகத்தில்? இது ரகசியமாக இல்லை, ஊரே பார்க்குது. டைஷாவில் தான் அவ்வளோ அதிகாரி கூடியிருக்காங்களே, எல்லோரும் பார்க்குறாங்க. கோர்ட்டில் போய் ஒரு ஆடல் கூட இல்லைன்னு புழுகுனா அவர் தான் விட்டுருவாரா, இல்லை நான் விட்டுருவேண்ணே? ஸோ நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் இதற்கு முடிவு கட்டியே தீர்வார். ஏஜியும் வாக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணுங்கன்றார் ஏஜி, ஒரு மூடை தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் கமிட்டி வந்துருச்சா, வீட்டில் அதிகாரி வீட்டில் வேலை செய்கிற ஏட்டையாகவே புகார் அனுப்புவாங்க கமிட்டிக்கு அனானிமஸாக, சார் என்ன கொத்தரிமை போல் நடத்துகிறாங்க சார் பார்க்குறியா? அந்த சிஸ்டம் வரணும், வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். ஜியா சுவாமிநாதன் அவர்களை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தெல்லாம் வந்து திமுக வெளியிட்டு இருந்தாங்க. அதை கூட புத்தக கண்காட்சியெல்லாம் வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அது தொடர்பான வழக்கு நேற்று வந்துச்சு சார். என்ன சார் ஆர்டர் போட்டாங்க? ஒரு வழக்கறிஞர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதை மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார். நமது அரங்கத்தில் வந்து நேர்காணல் அளித்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஏன்னா கண்டெம்ட் லா படி ஒரு மாநிலத்தோட அட்வொகேட் ஜெனரல் தான் கண்டெம்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற அனுமதி தரனால ராமமூர்த்தி எடுத்திருக்கிறார். அதற்குள் நீதிமன்றத்தோட கவனத்திற்கு நேரடியாக ஒரு வழக்கு மூலமாக எடுத்து சென்று விட்டார்கள். ஜட்ஜு இதை சாஃப்டாக அணுகிட்டார் நான் நினைக்கிறேன். இவ்வளோக்கு எல்லாருக்குமே எந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கனாலும் ஒரு சைடு அஃபெக்ட் ஆகும், கரெக்டாக? 2 சைடுக்கு சேர்த்துலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. 1 சைடு வில் வின், 1 சைடு வில் லூஸ். அப்போ நீதிமன்றத்துக்கு போகிற எல்லாருக்குமே ஜட்ஜஸ் மேலே கிரீவன்ஸ் இருக்கும், கோர்ட்டு மேலே கிரீவன்ஸ் இருக்கும். யார் லூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு கிரீவன்ஸ் இருக்கும். எல்லாரும் இப்படி பேச ஆரம்பித்தா இது எங்கே போய் முடியும்? ஜட்ஜஸ் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அவர் ஜிஆர் சுவாமிநாதன் இதையெல்லாம் கடந்தவர்.
நீ என்ன திட்டினாலும் உறுதியாக இருப்பார். இதெல்லாம் அவர் பாதிக்காது. அவர் கூட பழகுனவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, யூ டோன்ட் நோ அபவுட் ஜிஆர் சுவாமிநாதன், எதுவுமே அவரை பாதிக்காது. ஆனால் இந்த திமுக ஈகோ சிஸ்டம் தம்பி, நேற்று விசாரணையில் தான் இது நினைவுபடுத்தப்பட்டது. கண்காட்சி யார் திறந்து வைக்கிற தெரியுமா? திராவிட மாடல் முதல்வர். ஒரு சிஎம் ஓப்பன் பண்ணி வைக்கிற ஸ்டாலில் இது போன்ற புத்தகத்தை போடுகிறோம் என்று நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டு சமூக வலைத்தளங்கள் முழுக்க இதை பரப்புகிறீர்கள். ஸ்டாலின் ஒரு அயோக்கியன் அப்படின்னு ஒரு புக்கு போட்டு விளம்பரம் பண்ணுவீங்களா? நான் சிம்பிளாக கேட்குறேன். உதயநிதி ஒரு திருடன், சபரீசன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு புக்கு போட்டு இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இந்த ஸ்டாலின் ஒரு அயோக்கியன் என்ற புத்தகம் கிடைக்கும், அப்படி ஒரு செய்தி வெளியே வந்துச்சுன்னா உடனே அவன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணியிருப்பாங்களா? இதுக்கும் நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையா? எந்த குரூப்பு தெரியுமா? அது கீழே காட்டுற பதிப்பகம்னு போட்டிருக்கு. எந்த குரூப்பு தெரியுமா? அது கோவன் குரூப்பு. வெனிசுலா ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம்மா? வெனிசுலா அதிபரை ஆர்ப்பாட்டம்லாம் வர வச்சுருக்காங்க. திருச்சியிலே கொடூரமான சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பு. இந்த அரங்கு 172 என்னமோ அந்த அரங்கில் இந்த புத்தகம் கிடைக்கும்னு கிட்டத்தட்ட 10 நாளாக விளம்பரம் போயிட்டுருக்கு. நம்மளே என்றைக்கு பேசணும்? நம்ம பேசி ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நீ போடுறீங்க, சீஃப் மினிஸ்டர் அதை திறந்து வைக்கிறாருன்னா அரசோட ஆதரவு இல்லாமையா அது நடக்குது? ஒரு நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்து நேற்று இந்த டைட்டில் தம்பி சொன்னானே, இந்த டைட்டிலே யாரும் அங்கே ரெஃபர் பண்ணல. இந்த மனுதாரர் சார்பாக பேசி வளர்க்குறீங்க, நான் அதை படிக்க விரும்பலைங்கன்ட்டு, நீங்களே படிச்சுக்கங்கன்ட்டு. இந்த வார்த்தையை பயன்படுத்தி காவல்துறைக்கு நேற்று அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் அங்கே போய் நின்றுட்டு இது ரொம்ப தப்புங்க அப்படின்ட்டார். அநியாயம், எதையும் ஏற்றுக்க முடியாது, ஐயோ என் நெஞ்சு பதைப்பதைக்குதுன்றாரு. ஏன் இவ்வளோ நாள் பதைப்பதைக்கலையா? PS ராமன் அவர்கள் ஒரு படி கூடுதலாக போய் அந்த 5வது ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கீழே காற்று பதிப்பகத்தின் உரிமையாளரை கோர்ட்டு சூமோட்டோ கண்டெம்ட் எடுத்துட்டாங்க. அந்த பெட்டிஷனை சூமோட்டோ கண்டெம்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த புக்கு மொத்தத்தையும் பறிமுதல் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. இன்னொன்று, அந்த புக்கு வெளியே வராதபடி மேக் ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நடக்குமாங்க சார்? அதெல்லாம் நடந்துடும், ஒன்றும் சிக்கல் இருக்குது. அதெல்லாம் போய் தூக்கிடுவாங்க, கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த ஸ்டாலே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. நீ ஸ்டாலே போடாத இந்த வருஷம். PS ராமன் ஒரு படி மேலே போய் அந்த புக்குக்கு ஆத்தர் பேர்லாம் இல்லை, நீ பார்த்துருப்ப, வெறும் இதுதான் இருக்கும். இதை புக்கை எழுதணும்னா நீங்கள் பிடிக்கணும் யுவர் ஆனர். இது வெறுமனை பப்ளிஷரை சேர்த்தா பத்தாது, எழுதணும் தூக்குங்க அப்படின்ன உடனே வழக்கமாக எழுத்தாளர் யாருன்றதை போடணும். இதில் போடல, பப்ளிஷரை கூப்பிட்டு பிடிச்ச கோர்ட்டில் வச்சு உங்களுக்கு நான் எழுதினவன் யாருன்றதை சொல்லிவிடுவாங்க. எழுதினது யாருன்றதை நான் சொல்கிறேன். வாஞ்சிநாதன் வெறி பிடித்தது போல் பேசி கொண்டு திரிந்தாரா? அதில் சன் நியூஸ்லாம் லைவ் ஓடிக்கிருக்காங்க எப்பயுமே. அதுக்கு என்ன காரணம்னா, யாரையுமே வெறுக்கக்கூடாது அப்படின்றது தான் மனித பண்பு. ஜெர்மானியர்கள் யூதர்களை எப்படி வெறுத்தார்கள்? வெறுத்து அந்த யூத இனமே அழியணுன்ட்டு அந்த நாசிக்கள் வேலை பார்த்தார்கள் அல்லவா? அதுபோல் பிராமணர்களை வெறுக்கக்கூடியவர் தான் சன் நியூஸோட ஆசிரியர் குணசேகரன். அதாவது பிராமணியம் சாதியை உருவாக்கியது, பிற்போக்குத்தனங்களை உருவாக்கியது, மூடநம்பிக்கைகளை உருவாக்கியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அது சாஸ்திரங்களிலேயே எழுதி வைத்திருக்கிறது. அதற்காக இன்றைக்கி எதிர்க்க இருக்கிற ஒரு பிராமின் பையனை வெறுக்கலாமா? சரியாது. டேய், 350 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கள் கொள்ளுப்பாட்டனை நீ இந்த மாதிரி நீ வதச்சி அடிமையாக வச்சுருக்க, அப்போ அவனை தீண்டாமை பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி இருக்கிறவனை நம்ம பண்ணுறது சரியா? அப்போ நீங்கள் பண்ணுறது சரின்னா, 400 வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப் எங்கள் பாட்டியை கொள்ளுப்பாட்டியெல்லாம் அடிச்சிருக்கான், ரேப் பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு RSS சொல்லுங்க, சரி தானே? அந்த மாதிரி ஆள் தான் குணம், புரியுதா? பிராமணை திட்டணுன்னா அப்படியே குள்ளுன்னு இருக்கும். அதன் காரணமாக இதுக்கு தான் அந்த லைவ். இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. வேலை பார்க்குறது யார்கிட்ட வேலை பார்க்குறாரு? பிராமணிக்கிட்ட. கொள்ளஞ்சு கூளை கும்பிடு போடுவார் முதலாளியை பார்த்தா. வேண்டாம், விடுங்க, கேவலமான மனிதர்கள். சார், பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அதோட தலைவராக திரு ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் திரு ஆனந்தன் தலைவரானார். அதுக்கப்புறமா உட்கட்சி பூசல் காரணமாக திருமதி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குனாங்க சார். இப்போ மீண்டும் 2 கட்சிகளுக்கும் ஏதோ பிரச்சனை. இந்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியோட நிர்வாகி திரு ஆனந்தன் தன்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதோட முழு விவரங்கள் என்ன சார்? பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தபோது நிறைய வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சட்ட உதவி மையம் மாதிரி வச்சுட்டு அந்த வக்கீல் பசங்களை, இன்னொன்று விளிம்பு நிலை மக்கள் தானே போய் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு ஜெயிலுன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மக்களுக்கு சட்ட உதவிகளை செய்யும் ஒரு அலுவலகம் போல் வைத்திருந்தார். அவர் இறந்த பிறகு அந்த வழக்கறிஞர் பிரிவை நரேஷ் பாபு என்ற வழக்கறிஞர் பார்த்து கொண்டிருக்கிறார். கிளைண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இரவு தாமதமாக ஒரு 12 மணிக்கு மேல்
போய் கோலப்பஞ்சேரி டோல்கேட்டுக்கு அருகில் போய் வண்டியை நிறுத்திட்டு டீ சாப்பிட்றதுக்கு போகிறாரு. இந்த பாத்திர வியாபாரி ஆனந்தன் அந்த ஆள் அடிப்படையில் ஒரு ரவுடி. கட்ட பஞ்சாயத்து, அதாவது போய் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல போய் அம்பேத்கர் மன்றம் அப்படின்ட்டு ஒரு போர்டை நட்டுக்கிட்டு ஓனரை மிரட்டி காசு வாங்குறது மட்டும்தான் முழு நேர வேலை. கட்ட பஞ்சாயத்து, டபுள் டாக்குமெண்ட், இது மட்டும்தான் அந்த ஆளுக்கு முழு நேர வேலை. ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு சென்னையில் இருக்க ஹயாட் இன்டர்நேஷ்னல் லாபியில் உட்காந்துக்கிட்டு கிளைண்ட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அங்கே நடக்கிறது பூரா கட்ட பஞ்சாயத்து தான். பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் வந்து பார்த்தோன்னே அவங்ககிட்ட மிரட்டி திட்டுவாங்க. இதுதான் வேலை இந்த ஆளுக்கு. நைட்டு 12 இந்த நரேஷ்ன்ற ஆள் டீ சாப்பிட போகிறாரு. பாத்திர வியாபாரி ஆனந்தன் போய் அந்த நரேஷை முதுகில் தட்டி, என்ன ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னு, டேய் நான் எங்கடா உன்னை ஃபாலோ பண்ணுறேன், நீ தாண்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர்ற அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தன் எப்போவுமே கூட ஒரு 10 பேர் ரவுடி இல்லை. நார்மலாக இருக்கிறவனுக்கு நைட்டு 12 மணிக்கு கூட 10 பேர் எதுக்கு? எனக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஆளை கூட்டாப்பா போகிறேன். பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் செக்யூரிட்டி வச்சுக்க, போலீஸ்கிட்ட பாதுகாப்புகள். எனக்கு மக்கள் தாங்க பாதுகாப்பு. என் மூஞ்ச தெரியும் மக்களுக்கு. எனக்கு குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை. அதெல்லாம் மீறியாவனாவது உயிரெல்லாம் அப்படி காப்பாற்றி வைக்க முடியாதுங்க என்று நான் சொல்லியிருக்கேன். நீ ஒரு வக்கீலுன்னு சொல்லிக்கிற, அதுவும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வேறு காட்டில் போட்டுக்குவார். எல்லா கேஸும் தோத்துரு. ஏய் அந்தாலும் வக்கீல் இல்லையா, பாத்திர வியாபாரியா? அப்படி இருக்கும்போது நைட்டு 12:30 மணிக்கு 1 மணிக்கு கூட 15 பேர் எதுக்கு கூட்டு சுற்றுறனே? ரவுடி தானப்பா அப்படி சுற்றுவான். அந்த ரவுடியோட கட்சியில் இருக்கிற ஒருத்தனை நானும் மாலதியும் கொலை முயற்சி பண்ணோம். இவனுங்களெல்லாம் கொலை முயற்சி பண்ணுறமா ஆளா? இது முடியுமா? அது அந்த ஆனந்தம் போய் அந்த ஆளை, அந்த நரேஷ் பாபுன்ற அந்த வழக்கறிஞர் சைடில், டே எதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்? டே நான் எங்கடா உன்னை ஃபாலோ பண்ணுவேன்னே அவன் பாத்திர வியாபாரி கூட வந்த 10-12 பேர் போட்டு அடிச்சு கையில் அந்த கிளைண்ட் கொடுத்த ஃபீஸை வச்சுருக்காரு. 50,000 பணத்தை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம மேலெல்லாம் போடுறாங்கல்ல கேஸு, இது அந்தாலும் செஞ்சுருக்கான். புகார் கொடுத்தோன்னே வக்கீல் இல்லை, இவன் தான் என்னை தாக்கினான்ட்டு ஒத்தாள் 20 பேரை தாக்கினான்ட்டு இந்த ஆள் போய் பதிலுக்கு ஒரு புகார் கொடுக்க 2 சைடும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரை பாத்திர வியாபாரியை போலீஸு கைது பண்ணு. பாத்திர வியாபாரி வந்து ஐஸ்கிரீமோடு எவ்வளவு நெருக்கம் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். போய் இந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னேன்ல, இந்த டபுள் டாக்குமெண்ட் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஐஸ்கிரீம் கை காட்ட இடத்துல போய் செஞ்சு கொடுக்குறது தான் இந்த வேலை. அடிக்கடி டிரைவர் நம்பரோ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஐஸ்கிரீமை இவர் எண்ணுக்கு வந்து பேசுவார். ஐபிடிஆர் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எடுத்ததில் பாத்திர வியாபாரியோட நம்பர் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது இன்றைக்கி பேப்பர்லலாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. போய் டிஜிபி அலுவலகத்தை அந்த பையன் இன்னும் அட்மிட் ஆகி வெளியில் வரல. எங்கள் மாலதி உயிர்நாட்டியில் மிதித்த ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 2 பேராசிட்டமாலை கொடுத்து ஓடி போனான், என்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் பண்ணி மாலதியை கூப்பிட்டு விசாரணைன்ற பேரில் துன்புறுத்தி அவரே நான் அடிக்கலைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் உயிர்நாட்டில் மிதித்து கொலை பண்ணியிருக்கீங்கம்மா, எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கே. உயிர்நாளில் மிதிச்சு எப்படி சார் சோலை வந்து நல்லா கத்தி பேசுவேன். 6 மாதம் ஆயிடுச்சு தம்பி. சரி. ஆனால் அவருக்கு பிபி மட்டும் தான் செக் பண்ணாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். உயிர்நாட்டில் மிதிச்சவன் எதிர்காலத்தை இப்படி இல்லைம்மா, நீ மிதிச்சிருக்கம்மா. இல்லை மாலதி அடிக்கலன்றாரு. இல்லை சிசிடிவி இருக்குது, நானே எடுத்து கொடுக்குறேன் ஆதாரத்தை. போய் உயிர்நாட்டில் போய் மிதிச்சு பாவத்தை கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு தெரியல, டைவர்ஸ் தான் ஆகும் என்ன. ஸோ இப்படி இது உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதுவரை பாத்திர வியாபாரி கைது பண்ணல. ஏன் பாத்திர வியாபாரி கைது பண்ணலன்னா, இது நடந்திருக்கு. அந்த பையன் இன்ஜூர்டு காயங்களோடு போய் அந்த நரேஷ் பாபு இன்னும் என் உயிருக்கு ஆபத்துன்றார் அவர். இது வரைக்கும் கைது பண்ணலப்பா. எப்படி இருக்குது தெரியுதா சட்டம் ஒழுங்கு? நடக்காத ஒரு புகாருக்கு நம்மளை என்ன பாடுபடுத்துகிறாங்க. இது நடந்திருக்கு இந்த சம்பவம். அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக இருக்கான். கைது பண்ணுமா இல்லையா? இந்த சம்பவம் அப்படியே இந்த கோர்ட்டு முன்னாடி அட்வொகேட் திருமாவளவன் அவர்கள் கார் போய்க்கிருந்தா படித்தாங்களா அதே மாதிரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு 20 வக்கீலை கூட்டு போய் வெள்ளை சட்டை கருப்பு பண்ணிட்டு போட்டு போய் நிற்க வச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணுறது. இன்ஸ்பெக்டர் பயப்படுவார். 20 பேர் ஐயோ வக்கீல் என்னையா எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, தூக்கி உள்ளே போடவனா இவனையெல்லாம். இப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு. தெரிஞ்சுக்கணும் மக்கள். இது பெரிய அளவில் கவனம் பெறல இந்த செய்தி. தெரிஞ்சுக்கணும் மக்கள்ன்றதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறோம். சார், தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் வந்துட்டு பென்ஷன் திட்டத்தை வரவேற்று ஸ்வீட்லாம் ஊட்டி கொண்டாடினாங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே சார். தம்பி, அது ஒரு ஏமாற்று வேலை என்பது கொஞ்ச நேரம் அந்த ஸ்கீமை ஸ்டடி பண்ணால் தெரிஞ்சிடும். இவர்கள் அதற்கான அவகாசமே கொடுக்கல. இன்றைக்கி ஒரு இனிப்பான செய்தி, அரசு ஊழியர்கள் நாக்கு நீட்டினா நாக்கில் தேனை தடை விடுவார் சிஎம். நாக்கை நீட்டிக்கினே வாங்க செக்ரட்டரியேட்டுக்குன்னு 2 நாளாக உருட்டிகிட்டே இருக்காங்க. இவங்களே நாக்கை நீட்டிட்டு போனோன்னு 2 தேனை நாக்கில் தடை விட்டு நக்கிட்டு போக முடியும் அப்படின்னோடனே இவங்களும் நக்கிட்டு ஐயோ இனிப்பாக இருக்குது, ஐயோ அருமையாக இருந்தாங்க, நீங்கள் ஒரு 2 ஸ்வீட் வச்சுங்கன்னு ஊட்டி ஃபோட்டோ எடுத்து பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் தான் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தா, டேய்னா எங்கள் துட்டை வாங்கி எங்களுக்கு என்ன நீ அவசரப்பட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு கொண்டாடிட்டாங்க. கொண்டாடினது பூரா நிலைவத்துவான்கள், ட்ரம் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்கள வச்சு கொண்டாடி இது பண்ணோன்னே இவங்களுக்கு என்னடா அவங்க கொண்டாடிட்டாங்க, என்னடா ஸ்ட்ரைக்கு வாபஸ் ஆகிடுச்சு. முடிச்சு போச்சா? போட ஸ்ட்ரைக் பண்ணிக்கப்போ
ஆர்கனைஸ் பண்ண முடியுமா ஸ்ட்ரைக்கு? நீங்கள் கடைசி மாதத்தில் வாங்கும் அந்த ஊதியத்தில் பாதியை பென்ஷனாக தரோம், அதுக்கப்புறம் நீங்கள் செத்து போனீங்கன்னா மனைவிக்கு குடும்ப பென்ஷனாக தரோன்ட்டுலாம் எல்லாம் சொல்கிறீங்க. எதுக்கு 10% என் சம்பளத்தை பிடிக்கிற? கிராஸு நெட்டு கூட கிடையாது. ஆவரேஜாக இன்றைக்கி எல்லாருமே மினிமம் 50,000 வாங்குறாங்க. மினிமம் ஆவரேஜ் கிராஸ் நான் சொல்கிறது 52 up to 2 lakhs வரைக்கும் இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து இருக்குது. 40 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணேன், 40 வருஷம் என் சம்பளத்துலேருந்து 10% பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து எதுக்கு பார்த்துட்ற? அந்த 10% பிடிக்கிறத நிறுத்து. இது வரைக்கும் பிடிச்ச 10% எங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வட்டியோட கொடுன்ட்டு இன்றைக்கி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. தெரியுதா? இல்லை பிஎஃப் போக 10% இல்லை அதோட சேர்த்து தானா? அது தனி, இது தனி. இதுக்கு பேரே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். நீ கான்ட்ரிபியூட் பண்ணுற, அரசு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த பென்ஷன் ஸ்கீம். அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தாலே ஓய்வூதியமாக இல்லாமல் லம்பாக ஒரு அமௌண்ட் வரும், வட்டி கிட்டிலாம் போட்டு. இப்போ அது கிடையாது. இல்லை, உன் காசை பூரா நீ இன்றைக்கி எனக்கு மாதம் மாதம் அண்ணனுக்கு கொடு, ரிட்டர் ஆன பிறகு நான் அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் தரேன்னா இது என்ன ஸ்கீம் இது? ஸோ பேங்க்குகளே இந்த மாதிரி ஸ்கீம் வச்சிருக்காங்க, மத்திய அரசு இந்த மாதிரி ஸ்கீம் வச்சிருக்கு சார். மத்திய ஸ்கீம் வச்சிருக்கு, பேங்க்கில் ஊருப்பட்ட ஸ்கீம், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்னு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வச்சுருக்காங்கம்மா. இதே நான் வாங்கிட்ட போனேன், எஸ்ஐபி போட்டு போகிறேன். அதே தான் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், உடலில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் கிருமியை சிகிச்சை செய்யாமல், அறுவை சிகிச்சை செய்து அதை எடுக்காமல் மேலே மேக்கப் போடுற வேலையை தான் திராவிட மாடல் அரசு, விடியல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பல உதாரணங்களோடு சொல்லியிருக்கோம். இதுவும் அதுதான். இந்த மாதிரி நாக்கில் தேனை தடவி விட்டு இவங்க ஓட்டெல்லாம் வாங்கலான்னு சொன்னால் எப்படிப்பா ஓட்டு போடுவாங்க? எல்லாம் அந்த ஸ்வீட்டெல்லாம் ஊட்டினோடனே இவங்களே டிவியில் பார்க்குறாங்க, ஐயோ ஏதோ நல்ல ஸ்கீமை தான் கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றதை பார்த்தா, என்னப்பா இது நம்மகிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போது தான் விழித்தெடுக்கிறார்கள். இனி வந்து மீண்டும் ஒரு வேலை நிறுத்தம் சாத்தியமில்லை. ஆனால் வாக்குகள் விழுமா? விடியல் அரசு என்ன ஐடியாவில் இதை பண்ணிச்சு? ஸ்வீட்டெல்லாம் எடுத்து ஊட்டி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு அரசு ஊழியர்கள் வாக்களிப்பார்கள் என்ற அடிப்படையில் வேலை நிறுத்தி தடுக்க வேண்டும், இவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்றதுனால தான். இல்லைனா நீ பார்த்தனா எப்போவுமே போஸ்டல் ஓட்டில் டிஎம்கே லீடிங்காக இருக்கும். இப்போ விழுமா பார்க்குறியா? நான் அன்னைக்கே ஒன்றும் இதை ஸ்டடி பண்ணலான்னு தான் சொன்னோம். அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்போ எல்லாரும் உண்மையிலே எதிர்க்கட்சியினரை கூட சங்கர் இது நல்ல ஸ்கீம், ஐயோ போச்சு கவர்மெண்ட் சென்ட் போச்சு சார், மொத்தமே அவங்க 12 லட்சம் தான் சார், ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்கன்னா? இல்லை போஸ்டல் ஓட்டில் அவங்க லீடிங்காக வருவாங்க, இந்த ஃபோட்டோ ஃபினிஷில் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் போஸ்டல் ஓட் வில் ப்ளே அ பிக் ரோல்னாங்க சார், அவசரப்படாதீங்க. நான் எனது அதிமுக நண்பர்களிடமே சொன்னேன், அவசரப்படாதீங்க சார், இருங்க சார் அப்படின்ட்டு தெரிந்த அரசு ஊழியர்களும் கேட்டவுடனே பட்ட நாமத்தை சாத்திருக்காங்கன்ட்டாங்க. இப்போ அந்த கடிதத்தில் நீ பார்த்தேன்னா எழுத்துப்பூர்வமாக 10% பிடிக்கிறத நிறுத்திட்டு நீ இந்த ஸ்கீமை கொடுப்பா, நல்ல ஸ்கீம்ப்பா. இன்னொன்று, நீ கொடுத்த வாக்குறுதியை தானேப்பா கேட்குறாங்க. நீ என்ன வாக்குறுதியில் என்ன கொடுத்த? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற அதை கொடு. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் எங்கே 10% பிடிச்சாங்க? நான் இருந்த சர்வீஸில் எனக்குலாம் 10% பிடிக்கலையே. ப்ராவிடென்ட் ஃபண்டு பிடிப்பாங்க, அது நானாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அதையும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சுரண்டி எடுத்துருவோம் லோன் போட்டு. அதுதான் பிடிச்சாங்க. அது என்னோட கணக்கு, அது எனக்கு வட்டியோடு திரும்பி வரும் நான் ஓய்வு பெறும்போது. இப்போ 10% பென்ஷனுக்குன்னு எங்கே பிடிச்சாங்க? பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே நீ வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா? கொடுக்காத. எதுக்கு அது 10% எதுக்கு பிடிக்கிற? அதான் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் கூட சார், அவங்க ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. இவங்க 3 வேளை சோறு போடுறோம். இந்த விடியல் மாடல், திராவிட மாடல்னா இதுதான். உடனே புரியாது உங்களுக்கு, சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன கொடுக்குற? வீட்டுக்கு போய் யோசிச்சாதான் புரியுமாங்க. ஆனால் வந்து மேடையில் போயிட்டு சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். சொல்லாதான் செஞ்சுட்டு இருக்காங்க. கொள்ளையடிப்போம்னு சொன்னீங்களா? எங்கேயாவது ஊரடிச்சு உலையில போடுவோம்னு சொன்னீங்களா? சொல்லாதது அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மானங்கிட்ட ஆட்சியை பார்த்ததே இல்லைப்பா. ஏன்பா தேர்தல் அறிவிப்புகளில் வெளியிட்ட ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலை, கூச்ச நாச்சமே இல்லாமல் திருப்பி ஒரு தேர்தல் அறிக்கை குழுவனை அமைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஏத்தம் இருக்கும்? 8 கோடி மூளைகள் வேலை செய்யாத அளவுக்கு மழங்கி போன மூளைகள் என்று உங்களுக்கு எங்கிருந்து இந்த ஆணவம் வந்தது? இப்போ ஒன்று ஒன்றா பிளக்கை பிடிக்கிட்டே இருக்காங்க, தெரியுதா? இந்த வாக்காளர் திருத்தத்தில் பாதி சொல்லி முடிச்சு கவனிச்சியா? யூபியில் 2 கோடி வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க, இடம்பெயர்ந்தவர்கள். இன்றைக்கி நம்ம அதை அப்ஜெக்டே பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம ஜென்யூனான நம்மளது பெயர் விடுபட்டு இருந்தால் நம்ம வந்து சார் என் பேரை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு கேம்ப் நடத்துகிறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். என்ன பேரை விட்டுட்டீங்க சார், தவறுதலாக நீங்கள் நீக்கிறீங்கன்னு சொன்னோன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறாங்கல்ல. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு எலெக்ஷனு கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு போச்சா? குளத்தூர்லேயே 30,000 நம்ம போயிருக்கு, முடிஞ்ச கதை. இது மாதிரி ஒன்று ஒன்றா ப்ளக்கை உருவிட்டே இருக்குது, தெரியுதா? ஏன் குய்யோ முறையான கூப்பாடு போட்டீங்க சொல்லுங்கள்? என் தங்கை திருமணமாகி பெங்களூருக்கு போயிட்டார், அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சு. இந்த திருத்தத்துக்கு ஃபார்ம் கொடுத்தப்போ நானும் எங்கள் அம்மா மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தது, தங்கை பேரை நீக்கிருங்கன்னு சொல்லிட்டோம். இது எனக்கு சரியா தவறா? சரிதான். கர்நாடகாவில் இருக்கவங்க இங்கே வந்து ஓட்டு போடணுமா? தவறு தானே இது. இதை தானே பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்கே நீங்கள் கத்துறீங்க? எதுக்குன்னா திருட்டுத்தனமாக கள்ள ஓட்டு போடுறது நின்று போச்சு, மாட்டிக்கிட்டாங்க. அது இந்த எலெக்ஷன் டயத்தில் எய்ம்ஸ் தானே சார், எங்கள் செங்கல்களை தூக்கி போனார்ல உதயநிதி, இருக்க மருத்துவமனையை ஒழுங்கு அதை வைக்க துப்பு இல்லை உங்களுக்கு. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு டாக்டர் போடுறதுக்கு துப்பு இல்லாமல் அதை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றுறீங்க நீங்கள். நீ எதுக்கு செங்கலை தூக்குற? இவங்களே பேர் வேறு வச்சுக்கிட்டாங்க, செங்கல் நாயகன். செங்கல் சைக்கோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான்.
தம்பி சப்ஜெக்ட்டுக்கும் உதயநிதிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. இப்போ எதுக்கு அவர் அடி வாடனாலே அடிதான். அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது வந்து இந்த உள்ளாட்சித்துறையில் ஊழல் நடந்திருக்கதா இடி வந்துட்டு டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இப்போ அது விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுவும் சார் ஏன்னே தெரில, உங்களுடைய நண்பர் எந்த பக்கம் போனாலும் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சார். உங்களோட வழக்குல கூட அவர் நினைச்சிருப்பாரு யாரையோ தூக்கி உள்ள வைக்க. அவனுக்கு பெயில் கொடுக்குறதா என்ன ஏன்டா நடுவில் போட்டு இப்படி இழுக்கிறீங்க, நான் என்ன பாவத்தை பண்ணேன், எங்கே போனாலும் என் பேர் தான் வருதுன்னு நினச்சிருப்பாரு. சரி, அமலாக்கத்துறை மணல் விவகாரத்திலும் கே நேரு விவகாரத்திலும் வழக்கு பதிவு செய்யுங்கள்னு கடிதம் எப்போ எழுதுனாங்கப்பா? 2 months பேக் இருக்கும். கே நேரு விவகாரம் அக்டோபர், மணலுக்கு 4 மாதம் இருக்கு நினைக்கிறேன், ஜூலை. ஏன் இப்போ வழக்கு பதிவு பண்ணாங்க? என்ன வழக்குன்றது சொல்கிறேன். ஏன் வழக்கு பதிவு பண்ணாங்க? ஆளுநர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதிமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த திரு தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு இன்பதுரை ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருக்கிறார்கள், வழக்கு தொடுக்க போகிறார்கள். 2 நாள் முன்னாடி பேசணுமா? வழக்கு தொடுத்துட்டார் இன்பதுரை. இப்போ கோர்ட்டில் என்ன பதில் சொல்லுவார்? அதனால் இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்களா சார்? கிழிச்சாங்க. எப்படியெல்லாம் மக்களையும் நீதிமன்றங்களையும் ஏமாற்றலாம் என்பது வெடியல் மாடல் அரசுக்கு கைவந்த கலை. டீட்டெயில்டு என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ்சியோட மேனுவல் படி தேர் ஆர் 3 types ஆஃப் என்கொயரிஸ். 1 ப்ரிலிமினரி என்கொயரி, 2 டீட்டெயில்டு என்கொயரி, 3வது ஆர்சின்னு ரெகுலர் கேஸ், அது எஃப்ஐஆர். ஓகேவா? இன்றைக்கி ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கிற அந்த செய்தியில் என்ன கோட் ஆகிருக்குன்னா, அது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் தான் சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எந்த கரப்ஷன் சார்ஜ் வந்தாலும் நாங்கள் பூர்வாங்க விசாரணை நடத்தாமல் நேரடியாகலாம் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி வெரிஃபை பண்ணணும். நாங்கள் அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயே இருக்குது. ரைட். ஜூலை மாதம் வந்ததுக்கு ஏன் இவ்வளோ நாள் டீட்டெயில் என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணல? சரி, எஃப்ஐஆர் போடாமல் ஏன் டிஇன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க சொல்லு? எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். எஸ், அவங்க பதிவு பண்ணியிருக்கிறது டீட்டெயில்டு என்கொயரி. அப்படி பண்ணலாமாங்க சார்? இதே விடியல் திமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கடந்த காலத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அப்போது திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதம், உச்சநீதிமன்றம் லலித குமாரி என்ற வழக்கில் எப்போது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. எஃப்ஐஆர் தான் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் அப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சிஎம்ஐ பற்றி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன விசாரிச்சிடுவாங்களா? உங்களுக்கு பண்ணது அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் நாங்கள் பூர்வாங்க விசாரணை நடத்துகிறோன்னு உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பூர்வாங்க விசாரணைலாம் செல் அதை எஃப்ஐஆர் போடணுன்னு திரு என்ஆர் அவர்கள் வாதிடுகிறார். நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் முன்பு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது என்ஆர் இவங்க சொல்கிறது ரைட்டு, திமுக சொல்கிறது ரைட்டு, அறிவாலை ஏட்டையை தான் பெட்டிஷன் இருக்குல்ல, இவங்க சொல்கிறது ரைட்டு, எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ணணுன்ட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை இனிமேல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொல்லி நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் நீ ஒன்றும் விசாரிக்கணும் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மீண்டும் அதை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு அப்போ போய் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ விசாரிக்க வேணாம், நாங்களே விசாரிக்கிறோன்றாங்க. அப்போது இங்கே விடியல் அரசு. அப்போ ஜஸ்ட் சானந்த் வெங்கடேஷா யார் என்று எனக்கு சரியாக நினைவில்லை. நான் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? அன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக விசாரிக்காதுன்னு சொல்லிட்டு சிபிஐ வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் கவர்மெண்ட் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக விசாரிக்குமா? உங்கள் இஷ்டத்துலாம் பண்ண முடியாது, விசாரணை கிடையாது, போ ஓடி பண்ணிட்டார். அப்போ நீங்கள் தானே ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. இப்போ இது என்ன உருட்டு? இது எதற்கென்றால் இன்பதுரை அவர்கள் வழக்கு வரும்போது இதை பாருங்கள் சார், நாங்கள் டீட்டெயில் என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார். சரி ராஜா, அக்டோபர் மாதம் அனுப்பியிருக்கு இடி, டீட்டெயில் என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உனக்கு எதுக்கு 2 மாதம்? எதுக்கு 2 மாதம்னா, அப்போ தான் என்ன பொறுப்பு டிஜிபியாக உட்கார வைக்கிறேன், வெங்கட்ராமனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தான்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் சார் நான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் இப்போது அதிமுக சார்பில் வாதிடக்கூடிய வழக்கறிஞர்கள் இதே லலிதகுமாரி கேஸை எடுத்து வாதாடுவாங்க. இந்த டிவிஎஸ்சி மேனுவல்ன்றது உச்சநீதிமன்றத்திற்கு முன்பு செல்லாது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் இந்த நாட்டின் சட்டம். ஸோ லலிதகுமாரி வழக்கில் என்ன சுட்டி காட்டியிருக்கேன்னா என்ஆர்எலுக்கு வச்சு அதே வாதத்தை எடுத்து வைக்க போகிறேன். என்ன கணக்கு டிஏ ஒரு ஏஜென்சி, ஒரு இன்னொன்று இந்த தனிநபர் கொடுத்த புகார் அல்ல, ஒரு ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, இதை பாரியா இவ்வளோ இருக்குதுன்னு அவன் தான் விசாரணை பண்ணி தானே கொடுக்குறாங்க. அப்புறம் நீ என்ன தனியாக பூர்வாங்க விசாரணை பண்ணுற? எஃப்ஐஆர் போடு. விசாரணை பண்ணி ஆதாரங்களோட பின்னடிச்சு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆர் போட்டு கம்முன்னு வச்சுருந்துருக்கணும். ஆனால் என்ன சிக்கலாம், எஃப்ஐஆர் போட்ட உடனே டாமி ஓடியாந்துடும். இப்போது டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்காங்களா, டீட்டெயில் என்கொயரிக்கு சட்டத்தில் இடமே இல்லைன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது உள்ளே போகிற போகுது. அப்போ கோர்ட்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் இப்போது உத்தரவிடாதா? அதுவும் கோர்ட்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாயத்தை இழுத்து வச்சுருக்கீங்க. நீதிபதிகளை என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க? வாஞ்சிநாதனுக்கு பின்னாடி இருக்கிறது திமுகன்றது இந்த ஜட்ஜஸ்க்கு தெரியாதா?
இவரே தானே சார் எழுதுறாரு இந்த லிஸ்டெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. தலைமை நீதிபதியோட லிஸ்ட்டை தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. நீதிபதிக்கு எதிராக கூட்டம் போடுறதுக்கு அனுமதிக்குது இந்த அரசு. என்ன ஆகுதுன்னு பாருங்கள் சார். முந்தைய நிகழ்ச்சிகள்லாம் சொன்னீங்க ஜனநாயகம் படத்துக்கு எந்த சிக்கலும் வராது, பிஜேபி இதில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. வந்தாலும் பிஜேபினால அந்த சிக்கல் இருக்காது அப்படின்னீங்க. ஆனால் நேற்று நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் பார்த்தா ஏதோ பிஜேபியோட கைங்கரியம் இதில் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. நான் கூட நம்பிட்டேன் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பிஜேபி தொடாது அப்படின்னு. ஆனால் தொட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதுவும் நீதிமன்றத்தில் போய் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு. அந்த புகார் யாரு கொடுத்தா? அந்த தணிக்கை குழு இருக்க ஒருத்தரே கொடுத்துருக்காரு. அங்கேயும் நமக்கு நாமே திட்டம். ஆமாம், இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். பராசக்திக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னா அப்படியா? இன்னைக்கு தான் கொடுக்க போறாங்களா? எதிர்பார்த்துக்கிருக்காங்க. நானும் தலையிடாது என்று தான் நினைத்தேன். நான் பேசிய வரை மத்திய தலைவர்களும் அதிகாரிகளும் இதை சொன்னாங்க. நான் சொன்னதை கேரி பண்ணேன். இன்னொன்று, இது ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்களுடைய அலுவலகத்திலே நான் விசாரித்த போது அவருக்கும் மேலே எடுக்கப்பட்ட முடிவு இது. அவர் அலுவலகத்தில் செக் பண்ணதுனால தான் ரொம்ப கான்க்ரீட்டாக இல்லைன்றாங்க. இல்லைன்றதை நான் அப்படி கேரி பண்ணேன். தாவைக்கிலேருந்து எனக்கு சொன்னாங்க இல்லை சங்கர் அப்படின்னோடனே சரி இவங்க ஏதோ தவறாக சொல்கிறார்கள் என்று நான் நினைத்துக்கொண்டேன். அப்புறம் தான் ஒரு RSS தலைவரிடம் பேசும்போது, ஏம்பா எங்கள் கட்சியை ஃபேசிஸ்ட்ன்றீங்க, ஃபேசிஸ்ட் என்னப்பா பண்ணுவான் அப்புறம் இப்படி தான்ப்பா பண்ணுவான்றாங்க. அண்ட் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், நோ கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் ஆர் நோ ரெஜிம் கேன் ஃபைட் அ வார் ஆன் 2 frontsன்னு சொல்லியிருக்கோம். நான் இந்தியாவோட உதாரணத்தையே சொன்னேன். இந்தியா பாகிஸ்தான் கூட சண்டை போடும்போது அங்கிட்டு இருந்து சீனா வந்து உதவி பண்ணுது, அங்கிட்டு இருந்து துருக்கி வந்து உதவி பண்ணுது. எப்படி சண்டை போட முடியும் சொல்லுங்கள்? நம்ம சொல்லிக்கிறோம் ஜெயிச்சிட்டோன்ட்டு. ட்ரம்ப் நாட்டாம தலையிட்டு தானே நிப்பாட்டினாரு. நமக்கு சேதம் ஏற்பட்டுச்சா இல்லையா? இப்போ ஒரே நேரத்தில் சீனாவோடும் பாகிஸ்தானோடும் பங்களாதேஷோடும் சண்டை போட முடியுமா நம்மளால்? முடியாது. எந்த நாட்டாலேயாவது முடியுமா? 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி வீழ்ந்ததற்கு காரணமே லண்டன் விழப்போகுது. ஃபோர்ஸஸ் லண்டனுக்கு அனுப்பிச்சு தானே ஜெயிச்சிருப்பாங்க. உலகம் ஜெர்மனியின் ஆளுகையின் கீழ் வந்திருக்கும். பாதி ட்ரூப் எடுத்து ரஷ்யாவுக்கு அனுப்புறாரு. அந்த ரஷ்யன் கிளைமேட்டு இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு தெரியல ரஷ்யன் கிளைமேட்டு. வாங்க வாங்க உள்ள குளிர்லன்ட்டு பனிக்கு கீழே போத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ட்ரூப்ஸ் சூப்பராக மாட்டிக்கிச்சு. இங்கிட்டு பாதி ட்ரூப்ஸ் மாட்டிக்கிச்சு, இங்கிட்டு பாதி ட்ரூப்ஸ் மாட்டிக்கிச்சு. நார்மண்டியில் வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. பேரரசுகளுக்கே இதுதான் கதி. அதுதானே இப்போ தனிநபர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும். எப்போவுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு அணி சேர்ந்து தானே இருக்கிறது. நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய கட்சி இதுதானே ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று தம்பி, கேப் கிடைச்சா திமுக பிஜேபி கூட சேராது. அதெல்லாம் சேருவாங்க, நல்லா சேருவாங்க. உண்மையிலேயே கேலோ இந்தியாவுக்காகவா உதயநிதி பிரதமரை போய் பார்த்தாரு? நிதி ஆயோக்குக்காகவா முதல்வர் போனார்? டாமி ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போனோடனே அடுத்து நம்ம புள்ள வீட்டுக்கு தான் சொல்லிட்டு தானே போனார். இது தெரியாதா? 4 வருஷமா போகாது. அப்படியே பாசிச பாஜக எங்களை விட்டு, அதாவது இவங்க மட்டும்தான் எதிர்ப்பாங்களாம், காங்கிரஸ்காரெல்லாம் சங்கியான். சார் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து கலைஞர் காயின் வெளியிடுறாங்க சார். ஏன் வேற யாரும் சோனியா காந்தி வெளியிட்ட வராது அந்த காயினை? அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம், 50 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களே இப்படி பண்ணும்போது எப்படி சார் எதிர்க்க முடியும்? நீங்கள் யோசிக்க வேணாமா? பட் சார் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், சிபிஐன்ற ஒரு பிடி இருக்குது, கரூர் விவகாரம்ன்ற ஒரு பிடி இருக்கும்போது இந்த மாதிரி படத்துலலாம் கை வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கை வைப்போன்றாங்க, அதையும் பண்ணுவோம் இதையும் பண்ணுவோன்றாங்க. இட்ஸ் அன் இண்டிகேஷன். வாட் இஸ் அபவுட் டு கம்ன்றதுக்கான இண்டிகேஷன் தான் இது. த ப்ரொடியூசர் ஹேஸ் சஃபர்டு ஹியூஜ் லாஸ். தம்பி, ஓவர்சீஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் இல்லையா? ஓவர்சீஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அங்கே அட்வான்ஸ் புக்கிங் வாங்கியிருப்பாங்களா? லண்டன், அமெரிக்கா, உலக நாடுகள் அட்வான்ஸ் புக்கிங் வாங்கியிருப்பாங்களா? காசை திருப்பி கொடுக்கணுமா? ரிலீஸ் ஆக போகிற மாதிரியே ரோகிணி இல்லை, அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்களாப்பா? காசு ரிட்டர்ன் பண்ணி போட்டாங்க. பண்ணி ஆகணும். தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்னைக்கு வரும்னே தெரியலன்ட்டாங்க. ஏன் என்னைக்கு வரும்னே தெரியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். ஏன்னா சர்டிஃபிகேட் எப்போ வரும்னு அவங்களுக்கும் தெரியல, வர்றதுக்கான அறிகுறியே தெரியல. அதனால தான் இது சிங்கிள் ஜட்ஜு, சரியா? அதற்கு அடுத்து இங்கே சிங்கிள் ஜட்ஜு ஒருவேளை ரிலீஸ் பண்ணிங்க படத்தை அப்படின்னு உத்தரவு போட்டால் மத்திய தணிக்கை வாரியம் டிவிஷன் பெஞ்சுக்கு போகும். டிவிஷன் பெஞ்சு எடுத்த உடனே இல்லை ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கலாம் என்று முடிவெடுக்கக்கூடும். ஸோ டிவிஷன் பெஞ்சு ஸ்டே கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்காம, எந்த தேதினே சொல்லாமல் கனத்த இதயத்துடன் ஒத்தி வைக்கிறோம் என்பதோடு நிறுத்திவிட்டார். பிஜேபி பண்ணுறது சரியா தவறான்றதுக்குள்ளலாம் போகவே முடியாது. இது அரசியல், அப்படித்தான் செய்வார்கள். நாளை விஜய் அவர்கள் ஆட்சியாளராக மாறினாலும் இதை செய்வார். அது அரசியலுக்கான இலக்கணம். தன்னோட எதிரிகளை பழியும். இன்னொன்று, என் கையில் இவ்வளோ பவர் இருக்குது, நீங்கள் உட்காந்துக்கிட்டு பாசிச பாஜக அப்படின்னு பேசுகிற. சரி, படத்துக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதானு போட்டுட்டாங்க. சரி நீங்கள் போடுங்க. நீங்கள் அமுக்க திரு விஜய் அவர்கள் மேல் எழுந்து வருவார். திரு விஜய் அவர்களுடைய கிராஃப் ஏறத்தானே செய்யும். அதுக்கு நீங்கள் தேர்தலில் போட்டிடணும்ல. இப்போது நேற்று
கிரீஷ் சோடங்கரோட பேட்டி இன்டர்பிரேட் பண்ணுறதுல நானும் தப்பு பண்ணிட்டேன், தம்பியும் தப்பு பண்ணிட்டான். நேற்று ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவர் அழைத்து இந்த விஷயத்தை சொன்னார். தம்பி, தாவேக்காவாக இருக்குமா என்று அந்த பேட்டியில் கிரீஷ் சோடங்கர் சொன்னதை நிதிஷ் வந்து என்டிஏ சொல்கிறாங்கன்ட்டு இன்டர்பிரேட் பண்ணீங்க நீங்கள். அது பொருள் அல்ல. கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்டால் தாவேக்காவை காங்கிரஸ் கட்சியோட இணைங்கன்றாங்களா அவங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா சார்? ஏன் சிரஞ்சீவி இணைக்கலையா? ஏன் சமத்துவ மக்கள் கட்சி இணைக்கலையா பிஜேபியோட? அதிகாலை 3 மணிக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை 2 ஓகே. அதைத்தான் மீன் பண்ணியிருக்காரு சோடங்கர். ஸோ காங்கிரஸ் வைக்கிற டிமாண்டே இதுதான். சார் அது அப்போ ரொம்ப திரு விஜய் அவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி சார். காங்கிரஸோட ஆஃபரை சொல்லிடுறேன், ராஜா கட்சி இணைச்சிரு, நீ தான் சிஎம் கேண்டிடேட், போட்டி போட்டு சிஎம் ஆயிக்க, வில் சப்போர்ட் யூ. இன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி முதல்வர் வேட்பாளரை நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தாகணும், இல்லைன்னா கூட்டணி கிடையாது போன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? நான் எதுக்கு உங்க கூட வரணுன்றாங்க. ஏன் சார் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு அப்போ அவன் செல்வ பெருந்தை அவர்கள் 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்காரு சார் காங்கிரஸுக்காண்டி. அதெல்லாம் இப்படி தான். ஸோ டாக்ஸ் ப்ரோக் டவுன். ஸோ தாவேக்காவின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். திருப்பி ஆமாம் நான் சந்தித்தது உண்மை, தோசை சாப்பிட போகலை. நான் டெல்லியில் பல பேர்த்தை சந்திக்கிறீங்க, ஏங்க தமிழ்நாட்டில் சந்திச்சா மட்டும் இப்படி பேசுறீங்க? இப்படிட்டு விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி இருந்துட்டு போறாரு. உனக்கு என்ன அப்போ காங்கிரஸ் அரசியல் சக்தி இல்லையா? அதான் மக்கள் விஜய் அவர்களை நடிகராக மட்டும் இல்லை அரசியல்வாதியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்படி இப்போ காங்கிரஸ் கூட்டணி உருவாகும்? ஃபஸ்ட்டு நேற்று கிரீஷ் சோடன்கரோட அந்த பேட்டிலேயே டிஎம்கே இஸ் அவர் ட்ரஸ்டட் அலைன்றதை சொல்லிட்டாரு. மேலும் பல்வேறு டீட்டெயில்ஸ்களை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிரீஷ் சோடன்கர் அதே பேட்டியில் தாவேக்காவாக இருக்குமா என்று பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த டிமாண்டை வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்களே என்ன விஜய் இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு? விஜய் மட்டும் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாமா? தம்பி கூட்டணிக்கு வர்றீங்களான்னு கேட்டாங்க. 2 வருஷம் சிஎம் ஓகேவா? நீங்கள் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க, அவங்க கூட உங்களை அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க. இது தவறு. என்னென்னா திஸ் இஸ் அவர் ஆஃபர். விஜய் பண்ணதும் அதுதான், என்னோட ஆஃபர் தான். 2 வருஷம் என்ன சிஎம் ஆக்கு, நான் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃபர் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் இதான் சொல்லுது, என் கட்சியில் இணைச்சிரு, நீயே சிஎம் கேண்டிடேட் என்று சொன்னார்கள். விஜய் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண போகிறார். அப்போ அடுத்து விஜய்க்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன? தனித்து போட்டி, இல்லைன்னா என்டிஏ கூட சேரணும். தெருவுக்கா போகிறேன் தனியா? அது உங்கள் விருப்பம். என்டிஏல அவர் சேரணும்னு சொல்கிறது என்னோட விருப்பம் தான்மா. ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத சொல்கிறேன். அது பெரிய ரிஸ்க்குன்னு ஒத்துக்கிறியா? இல்லை, அது ரிஸ்க் தான். அவருக்கு தெரியும், அவருக்கே தெரியும். சினிமாவுக்கு என்ன பாடுபடுத்துகிறாங்கப்பா. உண்மையிலேயே வாட் பிஜேபி டஸ் இஸ் ராங். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் லீடர்கிட்ட பேசியிருக்கும்போது சொல்கிறார், இதானே அரசியல், நாங்கள் அப்படி தான் கேட்போம். கூட்டணி வந்தால் படம் ரிலீஸ் ஆகும், என்ன ராஜா சொல்கிறேன்னு கேட்போம். அப்படி தான் பண்ணுவோம். அரசியலில் நியாய தர்மத்துக்குலாம் இடம் இருக்கா? இல்லை சார். திரு விஜய் அவர்கள் கிராஃப் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற நம்ம இப்போ பாரு ஜீவா கையை முறுக்குவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றி விடலாம். ஆனால் அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற திரு விஜய்க்கு தான் இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆமாம்ப்பா. இன்னொன்று, உன்னை நம்பி 500 கோடி போட்டேன், உனக்கு கொடுத்த 200 கோடியில் ஒரு 100 கோடி திருப்பி கொடுன்னு கேட்பாரு. என்ன பண்ணுவேன்? ஒன்றால் தான் இந்த பிரச்சனை. ஃப்யூச்சரில் திரு விஜய் அவர்கள் நடிக்கணும்னு முடிவு பண்ணால் ப்ரொடியூசர்ஸ் பயப்படுவாங்கல்ல சார்? பயப்படுறது மட்டும் இல்லாமல், ஆமாம் இன்றைக்கி நீங்கள் அரசியல் சாயம் பூசிக்கிட்டீங்க. ஐயோ விஜயை வச்சு படம் எடுத்தால் எந்த படத்துக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் தராது. திடீரென்று அடையாளம் தெரியாத ஒரு சென்சார் அதிகாரியே புகார் கொடுப்பார். என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க. அதில் இராணுவ படைகளோட சின்னங்கள் இருக்கான். இதுக்கு இராணுவ தளபதிகிட்ட அனுமதி வாங்கணுமா? என்னென்ன கண்டிஷன்ரா போனீங்க? அந்த ஆர்எஸ்எஸ் லீடர் சொல்கிறாரு. அப்படி தான் கேட்பான். கூட்டணி வரலன்னா படம் வராது. அப்படி தான் பண்ணுவோம். அப்போ திரு அமித்ஷா திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா? வந்தால் பீகார் மாதிரி பிரம்மாண்டமான வெற்றியை பெறலாம். அதாவது தொடச்சு போடணும் திமுக. வந்தால் நல்லது தானே? வந்தால் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ராஜா? வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக மந்திரி கூட ஏடிஎம்கே எதுக்கு வளர்த்து விடணுன்னு. ஸோ நானும் சிபிஐ ப்ரொஃபஷனலாக நடந்துக்கும் என்றெல்லாம் அந்த ஏஜென்சி மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டிருக்கிறேன். சினிமாவுக்கே இப்படி பண்ணுறாங்கன்னா 12ஆம் தேதி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை ஊகித்து கொள்ளலாம். திஸ் இஸ் பாலிடிக்ஸ். சிம்பிளாக சொல்கிறார் ஒரு அந்த லீடர். நாங்கள் எதுக்குங்க விஜயை ஸ்பேர் பண்ணணும்? எங்களை திட்டிகிட்டே இருக்கார் ஒருத்தர். நாங்கள் ஏன் ஸ்பேர் பண்ணோம்? நான் கூட நினச்சேன் சார். இப்போ அவர் தமிழகத்தில் இருக்காரு பிஜேபி அப்படின்னு. தமிழகத்தில் இருக்காரு திரு விஜய். இங்கே இருக்க போலீஸ் நினச்சா அவருக்கு சிக்கல் கொடுக்க முடியும்னு சினிமாவில் தணிக்கை குழு மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரை நெருக்கடி கொடுக்கலான்ற ஆங்கிள்லேயே நான் யோசிக்கவே இல்லை. அடுத்து வருமான வரி. ஏன் சார் ஜனநாயகப்படுத்தியே இந்த கதினா பராசக்தி இந்திய எதிர்ப்பு போராட்டமா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது.
வரவே கூடாதுல பொங்கலுக்கு படம். போர் அடிக்காது சார் நம்மளுக்கு. ஒருவேளை தணிக்கை வாரிய அதிகாரிகள் எங்க அண்ணன் சுரேஷ் காமாட்சி எடுத்த படத்துக்கு தேட்டர் கொடுக்கல இல்ல, நீ அந்த கோவத்துல தேட்டருக்கு படமே இல்ல போ. உங்க இஷ்டத்துக்கு சம்மந்தப்படுத்திக்காதீங்க சார். அப்படிதான்ப்பா, அங்க ஒரு தமிழர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். எங்க அண்ணன் எங்க ரத்தத்தை பத்தி எடுத்த அந்த சல்லியர் படத்துக்கு தேட்டர் கொடுக்காம அண்ணன் வேதனையோட ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வச்சிங்கல்ல, தியேட்டருக்கு படம் இல்லை. 600 ஸ்க்ரீனை ஒதுக்கியிருக்கீங்க, ஜனநாயகனுக்கு படம் இல்லை போ. இப்போ காலி தானே 600 ஸ்க்ரீனு, போ சல்லீரை போடு போ. நம்மளுக்கும் போர் அடிக்கும் சார். பொங்கலுக்கு லீவ் வேற விட்டாங்க. ஆமா, இன்னொரு தடவை பார்க்கலாமா? அப்படி அதற்கு பதிலாக வேலை பார்க்கலாமே. ஸோ திஸ் இஸ் பாலிடிக்ஸ். இதில் கருணைக்கு, இரக்கத்திற்கு, விசுவாசத்திற்கு இதுக்கெல்லாம் இடமே இல்லை. திஸ் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் இஸ் பிளேட். நான் கூட கொஞ்சம் நல்லவங்கன்னு நினச்சிட்டேன். நான் பண்ண மாட்டாங்கன்ட்டு எனக்கும் சொன்னது. அந்த அதிகாரிக்கு தெரிந்த விபரத்தை என்னிடம் பகிர்ந்துருக்கிறான். நான் ஒரு மிஸ்டர் முருகன் ஆஃபீஸ்லேயும் செக் பண்ண, இல்லைங்க அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லைன்றதான் சொன்னாங்க. ப்ரெஷர் எதுக்கு முருகன் ஆஃபீஸ்க்கு போடணும், நேரடியாக தணிக்கை அதிகாரிகளே போட்டால் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில். இந்த பாருங்கள் எங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. இல்லைங்க அன்னைக்கு பார்த்துட்டு யூஏ தர்றோன்னு சொன்னாங்க, அது அன்னைக்கு சொன்னாங்க. சென்சார் போர்டோட சேர்மன் இருக்கார்ல, அவர் வந்து திருப்பி இல்லை இது இவங்க சரியா இப்போ கொடுக்கல சர்டிஃபிகேட், இந்த இன்னொரு டீமுக்கு போடுறேன் ஒரு மேலே போய் இப்படி தணிக்கை குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கப்ப வழக்கே நீதிமன்றத்தை தொடுக்க முடியாது அப்படின்றாங்க சார், அரசு தரப்புல இல்லையா? மத்திய அரசு தரப்பு. என்னன்னா நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமா கூகுளில் தேடி இந்த படி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு. அதுக்கு அந்தந்த வேலை புரியுதா? இந்த கட்டடம் ஸ்திரமாக இருக்கா அப்படின்றத யார் சொல்லணும்? இன்ஜினியர், வக்கீல் சொல்ல முடியுமா? இதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஒரு படம் சரியாக இருக்கா இல்லையான்றது அதற்கென்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்றம் எப்போது தலையிடணும் என்றால் வேண்டுமென்றே இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னா தலையிடலாம். அது ஒரு ஸ்டாண்ட், இது பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயத்தை கோர்ட்டு செய்ய முடியாது. ஓகே, இது ஒரு ஆர்குமெண்ட். ஓகேவா? அதுக்காக கோர்ட்டுக்கு பவர்ஸ் இல்லைன்னு பொருள் கிடையாது. ஏற்கனவே ஏதோ ஒரு படம் பார்த்தாங்களே சார், வெற்றிமாறனோட படம் மனுஷி ஆர் சம்திங், மனுஷி இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருந்தாரு. அது மாதிரி பவர்ஸ் இருக்கு கோர்ட்டுக்கு. பட் இந்த ஆர்குமெண்ட்டையும் எடுத்து வைப்பாங்க, அதுலேயும் எடுத்து வச்சிருப்பாங்க. கோர்ட்ஸ் கேனாட் இன்டர்ஃபியர்னு போது அவர் கோர்ட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணலான்றதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எடுத்தார். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட். ட்ரெயிலருக்கு வியூஸ் எவ்வளோன்ட்டு இது செய்தியாக போட்டுக்கிட்டு சுற்றுனாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ என்னன்னா ட்ரெய்லர் மட்டும்தான் ஓட போகுது போல இருக்கு. ட்ரெய்லர் வச்சு 2 பேருக்கு போட்டி, 6 படம் ஜெயிக்குது, வா மோதி பார்ப்போம். ஜனநாயகனுக்கு 40%, பராசக்திக்கு 30%, தணிக்கைக்குள்ளேயே ஓரமாக போங்கப்பா அப்படின்றுச்சு. திஸ் இஸ் ஹவ் கவர்மெண்ட்ஸ் ஆப்ரேட். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, விஸ்வரூபம் படத்துக்கு என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? தெரியாது உனக்கு. ஜெயா டிவிக்கு படத்தை கேட்குறாங்க. என்ன, அதற்கு முன்பு ஏதோ ஒரு மேடையில் ஜெயலலிதாவும் கமலும் ஒன்றாக ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அப்போ ஏதோ பார்த்துட்டு இந்த விஸ்வரூபம் படத்தை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. கேட்டதோ கட்டுப்படி ஆகலையா இல்லை என்ன மாதிரியான அந்த டேர்ம்ஸ் வியாபார சிக்கல். ரைட்டு, இப்போ பாரு வேடிய அப்படின்னு எல்லா பாய் அமைப்புகளையும் தூண்டி விட்டுருச்சு கவர்மெண்ட். 30 அமைப்புகள் ஒன்று கூட்டினாங்கப்பா. சார் தூண்டி விட்டாங்களா, ஒன்று கூடினதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களா? இவங்க என்றைக்கு ஒன்று கூட்டியிருக்காங்க? சாதமாக ஒன்றும் செய்ய முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. அதில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியை சித்தரிக்கிறார் போச்சு அப்படின்னு கிளப்பி விட்டோன்னே கமல் கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த 30 அமைப்புக்கும் கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டுறாரு. அதில் ஒரு 5 அமைப்பு இல்லைங்க அவ்வளோ மோசமாக இல்லைங்க படம், இதை மட்டும் இந்த குரானை காட்டுறீங்க, அதை மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று 2 சொன்னோம். சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சந்தோஷமாக வாங்க நம்ம எல்லோரும் பிரியாணி எனக்கு பண்ணி போடுங்க அப்படின்னா கமல் ரொம்ப சந்தோஷமாக பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் இங்கே சொன்ன உடனே உளவுத்துறை தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது. சொன்ன உடனே 30 பேரும் ஒன்றா கூட்டினாங்க. அப்போலோ ஹனீஃபான்னு நினைக்கிறேன் ஒருத்தர், அதை கோஆர்டினேட் பண்ண ஆள் ஒருத்தர். எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. ஒன்றா கூடின உடனே ஒன்றா கூடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க போய் ஒன்றா கூடி என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் போய் மனு கொடுக்குறாங்க. இது எங்கள் மதத்தை புண்படுத்துதுங்க, கெட்ட படம் அது அப்படின்ன உடனே திரையரங்குகளுக்கெல்லாம் காவல்துறை நோட்டீஸ், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுனால ஸ்க்ரீன் பண்ணாதீங்கன்ட்டு. முடிஞ்சா கமல் நாட்டை விட்டே போகிறேன்னாரு. என்னோட மொத்த வாழ்நாள் சம்பாத்தியத்தை இதில் போட்டிருக்கேன். எனக்கு நாட்டை விட்டு உண்மையிலே எமோஷனலாக பேசினார் அன்றைக்கி. நான் பெரிய கட்டுரையெல்லாம் எழுதியிருந்தேன், இஸ்லாமிய சகோதரர்கள் செய்வது தவறு அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அந்த இதில். சம் மூவி பார்த்துட்டு குப்பையான்னு போயிட்டே இருங்க. அப்புறம் தெலுங்கில் ரிலீஸ் ஆயிடுச்சு. தெலுங்கில் இந்த கோர்ட்டுக்கு போகுது. ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் என்று நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் வந்து படம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு உத்தரவு போட்டார். நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி நைட்டு 7-8 மணி வரைக்கும் கோர்ட்டில் இருக்கும், ரிலீஸ் பண்ணான்னு உத்தரவு போட்டார். காலையில் 9 மணிக்கு போய் ஸ்டே வாங்கிட்டேன். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி எனக்கு ஜெயடிவி வேணாம் அப்போ அந்த படம் அப்படின்னு தூக்கி போட்டுருச்சு. படம் வந்து அந்த நஷ்டத்துலேருந்து கமல் எந்திரிக்கவே இல்லை. பிறகு கமல் எந்திரிச்சது விக்ரம் 2ல் தான். ஸோ ஒரு அரசு நினச்சா இதெல்லாம் பண்ணோம். சரி தவறுலாம் இப்போ பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன வெற்றி ஈகோ இஷ்யூ அது.
பின்னாளில் நான் கமலை ஒரு முறை சந்தித்து விட்டு வந்தேன் அல்லவா, அப்போ நாங்கள் உங்கள் அலுவலகத்தில் பேசியிருக்கும்போது இதான் சார் காரணம் அப்படின்னாங்க. அப்புறம் உண்மையிலே பத்தட்டிக். இந்த அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கிறார் அல்லவா திரு PS ராமன், இவர் தான் கமலுக்காக என்று வாதாடினார். ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, நாங்கள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்காக. அவங்க அண்ணன் சந்திரஹாசன் நினைக்கிறேன், சந்திரஹாசன்லாம் கோர்ட்டுக்கு வந்திருந்தார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம் வருமா வராதுன்ட்டு. நைட்டு 8 மணி வரைக்கும் கோர்ட்டு நடக்கும். 8 மணிக்கு எல்லோரும் கோர்ட்டில் இருப்போம் உட்காந்து. நான் அப்போ தான் வக்கீல் ஆஃபீஸில் இருந்தேன், நல்லா கோர்ட்டு கவர் பண்ணிட்டு இருப்பேன் நான். இருக்கும். ஸோ யூ கேனாட் டூ எனி திங். சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான், என்ன பண்ணுறது. ஆனாங்க சார், பிஜேபிட்ட அந்த நேர்மை தான் பிடிச்சிருக்கு. 2 பேரையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்துகிறாங்க பாருங்க. அதே நேரத்தில் மொத்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதியை சித்தரித்து கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது, அதை பிரதமரே போய் பார்ப்பார். அடடடா ஐயோ என்ன சிறப்பான படம்ட்டு எல்லோரும் பாருங்கள்னு ப்ரமோட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கியா? லீவெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம்னு நினைக்கிறேன், கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம். காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு தான் லீவெல்லாம் கொடுத்தாங்க. தே ஆர் தி கவர்மெண்ட், வாட் டு யூ டு? அப்போது அரசியலில் இருப்பவர் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். சர்வைவல் முக்கியம் இல்லையா? இப்போ உன்னால் 500 கோடி விட்டுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்குறானே, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் சார். நிச்சயமாக இருக்கும். ஐயோ இந்த பாருங்க, அவர் இன்னைக்கு விஜயாக இருப்பதற்கு காரணம் இந்த திரையுலகம், இந்த தயாரிப்பாளர்கள் தானே. இன்னொன்று, ஹீஸ் இன்டெக்டட். இந்த படம் ரிலீஸ் ஆகி சம்பாதிக்கிறதுக்கு தானே உனக்கு 200 கோடி சம்பளம் கொடுத்தேன், படமே வரல, கூட துட்டு திருப்பி விட வருமா இல்லையா? இன்னொன்று, எப்படியும் விஜய் திருப்பி சினிமாவுக்கு நடிக்கக்கூடிய சூழல் வரும். தனியாக என்ன வரும்? வன்மத்தை கேட்குறாங்கப்பா. அதற்கு இல்லைன்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேன்ஸே சொல்ல சொல்லுங்கள் சார். அதற்கு அப்போது படம் நடிக்கக்கூடிய சூழல் வந்தால் இந்த நட்டத்தை ஈடுகட்டணும். திருப்பி கேவியனுக்கு தான் இவர் படம் பண்ணணும். அப்போ திருப்பி இன்னொரு 200லாம் தூக்கி கொடுக்க மாட்டாங்க, அந்த 200க்கு நடிச்சு கொடுணுவாங்க. சார் இன்னொரு தடவை சென்சார் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சார் தயாராக இருப்பாங்க முதல்ல படம் எடுக்கிறதுக்கு? இந்த சிக்கலும் இருக்குது. வடிவேலோட லைஃப் எதில் சார் போச்சு? அரசியலுக்கு வந்ததுனால தானே சார் போச்சு. இப்போது சாதுரியமாக நடந்துக்கணுமா வேணாமா? இது தானே 2 ஃப்ரண்ட்டில் வார் ஃபைட் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேனாட் ஜஸ்ட் சிம்பிளி சர்வைவ். விஜயகாந்த் அவர்கள் 2011 அதிமுகவோடு கரம் கோர்க்காமல் போயிருந்தால் அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்குமா சொல்லுங்கள்? விஜய் அவர்கள் யோசித்து நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புவோம். அண்ட் ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் விஜய் ஃபேன்ஸ் அண்ட் விஜய். மிகுந்த எதிர்பார்ப்பை உள்ளாக்கி இருந்தது படம். ஏதோ கேசரி கிண்டிருக்காங்கன்றதுலாம் ட்ரெய்லர் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. பட் விஜய் ஃபேன்ஸு பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எந்த கேசரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம், அதுக்கு எவ்வளோ கேவலமான கேசரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதே தின்னுக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருந்தார்கள். இன்னொன்று, விஜயும் அவரோட கடைசி படம்ன்றதுனால அவருக்கும் ஆஸ் அ ஸ்டாராக அவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். லெட்டர் ஹோப் பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல்ஸ். பொங்கலுக்கே இந்த படம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். மீதமெல்லாம் அரசியல். வி காண்ட் டு இட். சார் விஜயை பற்றி மட்டும் இவ்வளோ வருத்தப்படுறீங்க, எஸ்கே பற்றி நீங்கள் ஒரு வருத்தமும் பட்ட மாதிரி தெரியல. வந்துரும்னு தோணுதுமா, சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்கிறாங்க, வந்துரும்னு தோணுது. அது வரலன்னு எனக்கு நான் எந்த வருத்தமும் கிடையாது. அதுக்கு தயாரிப்பாளர் நஷ்டம் ஆகட்டுன்றேன். திருட்டுன காசு தானே இந்த. இப்போ இவர் வன்மத்தை கேட்குறேன். நான் கேட்குறேன், உண்மைதான், வன்மத்தை தான் கேட்குறேன். நான் சொல்கிறேம்மா, நான் உழைச்சேன் பச்சை காசா. ஏதுப்பா டான் பிக்சர்ஸ், ஏதுப்பா போன வருஷம் டான் பிக்சர்ஸ் ஒன்று இருந்துச்சாப்பா? என்ன அதுவும் விடியல் பிக்சர்ஸ் தான். விடியவே கூடாது உங்களுக்கு, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அது வரவே கூடாது படம். சார் ஒரு மனுஷனுக்கு வன்மம் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ வன்மலாம் இருக்கு தம்பி. எனக்கு என்ன காரணம்னா, நீ நார்மலாக தேடி படுற. என்ன வயசுல உனக்கு? எத்தனை வயசு சார் அவருக்கு? என்ன ஹீல் பிலோ 30. ஒரே நேரத்தில் 4 ஸ்டார் வச்சு படம். சாதாரண காரில் போக மாட்டிங்களா? இன்பன் உதயநிதி வச்சிருக்கிற அந்த கார் பேர் என்னங்க சார்? ரேஞ்ச் ரோவர். ரேஞ்ச் ரோவரில் தான் போவீங்களான்னு கேட்டீங்க. இப்போ பாருங்க, சாமி வேலை குத்துனோடனே டயர் கார் அங்கேயே நின்றுருக்கு, அலையாதான். அது நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், இந்த மதுரை மாநாட்டுக்கு ரேஞ்ச் ரோவரில் ஒரு நண்பரோட காரில் போனேன். தம்பி ஒரு பட்டன் தட்டோன்னு அப்படியே எழும்பும்பா மேலே, பெரிய பள்ளத்துலலாம் இறங்கும்போது இப்படி மேலே எழும்போம். அதுக்கு தான் 2 கோடி, அவ்வளோ பாதுகாப்பு. அந்த முருகன் எத்தனை கோடி அந்த அது செல்ல தம்பி, செல்லது ராஜா. ஸோ முருகன் வேலை குத்தி இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவே எப்படி ஆச்சுன்னா தேர்தல் ரிசல்ட் என்ன ஆகும்? ஏமா அதாம்மா இண்டிகேஷன் சொன்னேன். டயர் வச்ச மாதிரி கட்சி வெடிக்க போகுதுன்றதான் இண்டிகேஷன். நேற்று சொன்னேன் நான் ஒரு மேட்ரு. கட்சியின் தலைவர் யார்? கனிமொழி அவர். அப்படி போடு. இப்போ அடுத்த சப்ஜெக்ட். சார் நேற்று தான் வந்துட்டு அன்புமணி அவர்கள் போய் EPS அவர்களை சந்திச்சு பாமக அதிமுகவோட கூட்டணி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருப்பாங்களா சார்? ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நான் ஐயா அவர்கள் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, சட்டவிரோதமானது, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போயிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க, என்னதான் இருந்தாலும் நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், என் கூட தான் வந்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊடகங்கள்லாம் இன்றைக்கி எத்தனை சீட்டுன்னு செய்தி வந்திருக்கு அன்புமணிக்கு? 17 18 சார். அப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு. இது யார்? எடப்பாடியே சொன்னாரா? அன்புமணி அவர்கள் சொல்லி தான் சொல்லி போட்டு விடுறது. எக்ஸாக்ட்லி, கரெக்டாக பிடிச்சிட்டேன். இப்படி தான் பாலிடிக்ஸ் அனலைஸ் பண்ணோம். கரெக்டாக பிடிச்சிட்டேன். இது அன்புமணி தரப்பில் நான் அதிமுக தலைவர்களிடம் பேசினேன். இது வரைக்கும் நம்பர்ஸ் டிசைட் ஆகல.
ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் நம்பர் டிசைட் ஆயிடுச்சு, பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு. எந்த நம்பரும் டிசைட் ஆகல. நான் ஏடிஎம்கே லீடர்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சும்மா சொல்கிறது. ஐயா கிட்ட பேசின பிறகு தான் நம்பர் ஃபைனலைஸ் ஆகும். ஸோ ஐயாவும் இந்த அணிக்கு வருவார்ன்றதை நான் நேற்றே இண்டிகேட் பண்ணேன். ஐயா இந்த பக்கம் தான் வரப்போகிறார். தீய சக்தி கரத்தை வலுப்படுத்தணுன்ற எண்ணம் ஐயாவுக்கு கிடையாது. சம் செட்டில்மெண்ட் வில் பி அரைவ்டு சூன். சரியா? சம் செட்டில்மெண்ட் வில் பி அரைவ்டு சூன். ஐயா தான் பாமகவின் முகம். அது டெல்லி ஆட்சியாளர்களுக்கும் அதிமுகவினருக்கும் தெரியாதா என்ன? ஒருத்தரை விடக்கூடாதுன்றதான் அவங்க எய்ம். கரெக்டாக? விட்டால் திமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட்டணியில் சேர்த்துருவாங்க. சேர்க்க தான் போகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையை ஈடி நடத்தும். இப்போவே கரூர்காரருக்கு அந்த ஆஃபர் கொடுக்கப்படும். அங்கே போய்ட்டு ஜெயிலுக்கு போறியா இல்லை இங்கே வந்துக்கிட்டு கையில் வேலை தூக்குறியான்றாங்க. சரியா? அதனால் ஒருத்தர் விட மாட்டாங்க. அதாவது என்னென்னா பிஜேபியோட ஆங்கிள் என்னென்னா, எனக்கு ஒரு 60 ஓட்டு கிடைக்கணும், எதிரிக்கு ஒரு 30 ஓட்டு கிடச்சி நான் ஜெயிக்கணுன்றதுலாம் கிடையாது. 98 ஓட்டு எனக்கு விடணும், வேணா 2 ஓட்டு எடுத்துக்க. இதான் ஆட்டிடியூட். அது வேணா 2 ஓட்டு வேணும்னா தான் பீகார் ஸ்டைலில் வேணும். 2017 உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமித்ஷா பேசியது அன்றைக்கி தான் எல்லாரும் வாட் இஸ் பிஜேபின்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 2014 ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு யூபி ஸ்வீப் பண்ணுறாங்க. பாராளுமன்றம் முதல் பஞ்சாயத்து தேர்தல் வரை நாம் ஜெயிக்க வேண்டும்னார். இந்தியா முழுக்க. நான் ஏற்கனவே ஹைதராபாத் முனிசிபல் எலெக்ஷனை சொன்னேன் கதையை. ரைட்டா? தட் இஸ் ஹவ் தி வியூ. நேற்று மகாராஷ்டிராவில் சிவசேனாவை தோக்கடிக்கிறதுக்காண்டி காங்கிரஸும் பிஜேபி கூட்டணி வச்சாங்க. பார்த்தேன் நான் அந்த நியூஸை. பார்த்தியா? திஸ் இஸ் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் ஹவ் பிஜேபி அப்ரோச்சஸ். காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் டெமோக்ரஸி இருக்கும். சரி பரவாயில்ல போவோம். அதாவது என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அவனும் இருக்கட்டு கத்திக்கிட்டு போட்டோம். பார்த்தா நாட்டுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. எவனும் வாயை திறக்கக்கூடாது. அதான் நாட்டுக்கு நல்லது. இதுதான் பிஜேபியோட கொள்கை. அதனால் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் பி மேட். அது எல்லாத்தையும் வெளிப்படையாக இப்போது சொல்ல முடியாது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை முடியுது. அதுக்கு முன்னாடிலாம் டெல்லி போகிறதா எந்த தகவலுமே இல்லை. நேற்று டிசைட் பண்ணுறாரு. நேற்று சாயந்தரம் டெல்லி கிளம்பிட்டாரு சார் இபிஎஸ் அவர்கள். 9 மணிக்கு அமித்ஷா அவர்களை இபிஎஸ் மீட் பண்ணியிருக்காரு. விரிவாக. இன்னொன்று, அமித்ஷாவை மீட் பண்ண எடப்பாடி தான் போகிறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் எதுக்கு டெல்லியில் இருக்காரு? நேற்று டெல்லியில் திரு பழனிசாமி அவர்களை வரவேற்றது திரு எம்ஆர் விஜயபாஸ்கர். எதற்கு? புரியலையே சார். கரூரை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் டெல்லிக்கு எதற்கு செல்வார்? கரூர் அமைச்சரை காலி செய்ய. அவ்வளோதான். வாங்கி விட்டீர்களா குங்குமம்? புரியுதா? எடப்பாடி போய் இவ்வளவு பெரிய கோப்பை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார். நம்மளே காட்டு போட்டிருக்கோமே. சரியா? தான் டெவலப்மெண்ட். இல்லை சார், வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசினாங்க இல்லை. அதான் ஒருத்தரையுமே எதிர்ப்பக்கம் விடக்கூடாது. இபிஎஸ் ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்கிறாரு, போன தடவை மாதிரி இல்லாமல் நல்லா தெளிவாக போடுங்க ஃபேஸ் அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஆமாம். நல்லா இருக்கீங்களா? எப்போ இவரு அமித்ஷா நைட் சார். நைட்டா? நைட் 9 o'clock. போன தடவை மாதிரி போடுவாங்க. நீங்க இல்ல இல்ல. சரி. அதை எவ்வளோ பெரிய நியூஸ் ஆக்குறேன் ஞாபகம் இருக்க. போன வாட்டி கர்ச்சீஃபை மூடிட்டு போகிறாருன்னு. இன்னொன்று அவரே சொன்னார். நான் எதுக்கு ஏன் மூடிட்டு போனேன்? ஓப்பனாக கூட்டணி வச்சுருக்கான், போய் பார்க்க போகிறேன். இன்னொன்று கூட்டணி கட்சி தலைவரை பார்க்கறது எதுக்கு கர்ச்சீஃப் போட்டு போனோம்? இப்போ நேற்று எதுக்கு சார் மீட் பண்ணாங்க? அதோட முக்கியத்துவம் என்ன? ஸ்ட்ராட்டஜிமா ஃபஸ்ட்டு டாசியர் தாமி கடிக்க வேண்டிய நபர்களின் பட்டியல். மொத்தமாக இவங்களை கவ்விட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் சார் அப்படின்னு மொத்த ஆதாரங்களையும் நான் 150 பக்க புகார் ஆளுநரிடம் நான் சொன்னேன்ல. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் சொன்னேன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது போய் கொடுக்குறாரு. வேகமாக அடுத்தடுத்த கட்ட எதுக்கு நடக்குது இதெல்லாம்? என்னென்ன நியூஸ் போட்டாங்க ஞாபகம் இருக்கா தம்பி? அமித்ஷா எடப்பாடி சந்திக்காமல் புறக்கணித்தார். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அமித்ஷாவை சந்திக்க மறுத்து விட்டு வேலுமணி அனுப்பிவிட்டார். அதுவும் இந்த நக்கீரனில் இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அமித்ஷா கடும் கோபத்தில், எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார், கூட்டணி பணால் சொன்னாங்களா? எப்படி போய் எவ்வளோ சந்தோஷமாக பேசி பழகிட்டு இருக்காங்க பார்த்தியா? இந்த டாசியரை கொடுத்துட்டு வந்துட்டார். நேற்று இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ நேற்று மீண்டும் அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மையார் எல்லாத்தையும் அதிமுக சேர்க்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருப்பாங்களா? இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார். அவங்க வந்தாங்கன்னா அவரோட தலைமைக்கு ஆபத்தா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. அப்படிதான் சார் அவர் பார்ப்பாரு. பட் ஒவ்வொரு ஓட்டுகளும் வெற்றிக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதிமுகவில் தானே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார், என்டிஏல சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்படியான பேச்சுக்கள் தான் இருந்துச்சு. என்டிஏல கூட திரு ஓபிஎஸ் சேர்க்கிற மாதிரி இல்லை. தோஸ் திங்ஸ் ஆர் சார்ட்டட் அவுட். அவர்கள் எவ்வளவு முக்கியம் என்பது என்டிஏவுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். கட்சியில் சேர்த்து ரெட்டலை சின்னத்தில் நிற்க வைக்க முடியாது. இது ஒரு ஃபேரான ஸ்டாண்டு தானே. வந்தால் அவர் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும். பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சோம். சும்மா இருப்பார் இருந்தாலே
ஆனால் இன்னைக்கு தினமலரில் கூட போட்டிருக்கு சார். வர 17ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவில் இணைய போகிறாங்க. இது விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தி. இப்போ ஒரு பிட்டு போட்டு விடுப்பா, சந்தோஷமாக இருக்குப்பா படிக்கிறதுக்கு, அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறார், நியூஸ்லையாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. சரி போட்டு விடுவான்னு போட்டுறாங்க. அதில் இன்னொரு செய்தி வேறு தினமலரில் போட்டிருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்தை தங்குறதுக்கு ஏதோ பங்களா பார்த்துக்கிருக்காங்களா? எனக்கு நான் அதை இன்னும் வெரிஃபை பண்ணல. இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா ஹோட்டலில் போய் தங்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக, தலைவர்களை சந்திக்கிறதுக்கு ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்றதுக்காக பங்களா பார்க்கலாம். த திங் இஸ், எவ்வளவு சீரியஸாக தமிழக தேர்தலை பார்க்கிறார்கள் என்பது தான் அந்த செய்தியின் பொருள். நான் டீட்டெயிலாக பேசிவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு விரிவான தகவலை சொல்கிறேன். நான் மீண்டும் சொன்னேன் ஏன் வந்து திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு நான் சொல்கிறேன்றது இப்போ புரியுதா உங்களுக்கு? சும்மா இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க சார். மோடி அவர்கள் 28ஆம் தேதி வராரு போல இருக்கு. அன்னைக்கு 28 ஜனவரி 28 மோடி அவர்கள் வருகிறாரா? என்டிஏ வில் பி இன் ஃபுல் ஷேப். பிரதமரோடு அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள். ஒரே மேடையில் தோண்டுவாங்கன்னா இங்கிட்ட ஐயா உட்காந்துருக்காரு, இங்கிட்ட அன்புமணி அவர்கள் உட்காந்துருப்பாங்களா? பக்கத்தில் ஒரு குட்டி மேடை போட்டு அன்புமணி மட்டும் தனியாக நிற்க வச்சுருவார் ஐயா. நான் இருக்க மேடையில் இருக்கிறது தானே, பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு நிற்க வச்சுக்க. இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும்பா. பிரைம் மினிஸ்டர் வராரு, அவர் சொல்லிட்டு போவார், தந்தை விஞ்சிய தமையனாக இருக்கக்கூடாது அப்படி. நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி அவர்களுக்கு ஐயா மீது அவ்வளவு மரியாதை. அவர் ஒரு சோஷியல் வாரியராக பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் அ ஃபைட்டர். ஏன்னா மோடியோட இன்னும் ஒரு 10 வயசு 15 வயசு தான் அதிகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் பெரிய ஹை ரெக்கார்டு வச்சுருக்காரு. நான் அது ரொம்ப பர்சனலாக வெரிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். அதனால் அந்த அடிப்படையில் அந்த 28th எவ்ரிதிங் வில் பி ஃபைனலிஸ்ட். அன்னைக்கு திமுக கூட்டணி என்ன ஆகுதுன்றது பாரு. Feb 28 ஜனவரி 28 பிப்ரவரி 28 பிரச்சாரத்தை தொடங்கிடுவாங்க. பிப்ரவரி 28 தேர்தல் தொடங்கிடும். எதுக்கு வர்றாரு ஜனவரி 28? வந்து தமிழ் புகழ் பாட சார். பொங்கல் கொண்டாடப்பா. பொங்கல் கொண்டாடவா? அன்னைக்கு முழு தமிழராக மாறுவார் பாருங்க. இப்போவே மாறிட்டாருப்பா. ஆமாம், அன்னைக்கே மாறிட்டாரு. அன்னைக்கே மாறியாச்சு. செங்கோலை கொண்டு போயிருக்கான். நாங்கள் அங்கே பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே தமிழர் தான். புரியுதா? நீ பாரு, இன்னும் இப்போ இதில் என்னன்னா 2 வேஷம் கட்டணும். வங்காளியாகவும் மாற வேண்டும், மலையாளியாகவும் மாற வேண்டும். அங்கே ஸ்டேக்ஸ் கம்மி. அங்கே தே ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் மச். அங்கே பைப்போலாரு இவங்களுக்கு தில் ட்ரை. ஆர்எஸ்எஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, தில் ட்ரை. பட் இப்போ ஒரு முனிசிபல் எலெக்ஷனில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்களா? மேயர் எலெக்ஷனில் உள்ள சமீபத்தில் நடந்த கேரள உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி ஒரு மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கு. அதனால் தில் ட்ரை. பட் மேஜர் ஃபோக்கஸ் திமுக ஊட்டுக்கணும். ஓகேவா? அங்கே பெங்காலில் ஆட்சியை பிடிக்கவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது 2ஐயும் அதிகமாக ஃபோக்கஸ் செய்வார். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.